குட் ஈவினிங் டு ஆல். ஸோ இன்னைக்கு நம்ம வந்துட்டு பாரதிய சாட்சி அதிநியம் கம்பேர் வித் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட், ஓல்டு ஆக்டோட நியூ ஆக்டை கனெக்ட் பண்ணி வந்துட்டு நெக்ஸ்ட் ப்ரொவிஷன்ஸ் பார்க்க போறோம். லாஸ்ட் செஷன்ல வந்து செக்ஷன் 2 வந்து பார்த்துருந்தோம் ஃபுல்லா. சார் ஆடியோ கிளியரா இருக்குல்ல சார்? சார் கிளியரா இருக்கு சார், கிளியரா இருக்கு. ஓகே சார், தேங்க்யூ. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு செக்ஷன் 3 போறோம். செக்ஷன் 3 ஆல்ரெடி நம்ம பார்த்த ஒன்று தான். செக்ஷன் 3 வந்து இப்போ ஓல்ட் ஆக்ட் நியூ ஆக்ட் எந்த பேர் ஆக்ட் இருந்தாலும் கையில பக்கத்தில் வச்சுக்கோங்க. அது வந்து உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஓல்ட் ஆக்ட்ல செக்ஷன் 5 எடுத்துக்கோங்க. ஓல்ட் ஆக்ட் இருந்துச்சுன்னா பக்கத்துல. ஓகேங்களா? செக்ஷன் 5 வந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி செக்ஷன் 5 எதை பத்தி டீல் பண்ணுது அப்படின்னா, எதை பொறுத்தெல்லாம் எவிடன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லுது. செக்ஷன் எதை பொறுத்து எவிடன்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, ஃபேக்ட் அண்ட் இஷ்யூவை பத்தியும் ரெலவென்ட் ஃபேக்ட்ஸை பத்தியும் எவிடன்ஸ் கொடுக்கலாம். வேற எதை பத்தியாவது கொடுக்க முடியுமா அப்படின்னா, எவிடன்ஸ் வந்து வேற எதை பொறுத்தும் கொடுக்க முடியாது. எவிடன்ஸ் எதை பொறுத்து மட்டும்தான் கொடுக்க முடியும்னா ஃபேக்ட் இன் இஷ்யூ அண்ட் ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ். இது இல்லாம வேற ஏதோ ஒரு ஃபேக்டை பத்தி எவிடன்ஸ் கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. அண்ட் ஆஃப் நோ அதர்ஸ் எதை பொறுத்தும் கொடுக்க முடியாது. இதுதான் செக்ஷன் 3ல வந்துட்டு நியூ ஆக்ட்ல சொல்லியிருக்காங்க. ஓல்டு ஆக்ட்ல பொறுத்த வரைக்கும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் 1872ல பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 5 இருக்கும். ஸோ செக்ஷன் 5 வச்சு தான் எந்தெந்த இதை பொறுத்து எவிடன்ஸ் கொடுக்கலாம், எதை கொடுக்க முடியாது அப்படின்னு நம்ம முடிவு பண்றோம். ஸோ இப்போ வந்து லாஸ்ட் செஷன்லயே நான் வந்து சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேக்ட் அண்ட் இஷ்யூவோட டெஃபினிஷன்லாம் படித்தோம், ரெலவென்ட் ஃபேக்டரோட டெஃபினிஷன்லாம் படித்தோம். ஃபேக்ட் அண்ட் இஷ்யூ அப்படின்னா என்ன டெஃபினிஷன் படித்தோம், எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். ஃபேக்ட் அண்ட் இஷ்யூனா என்னன்னா, ஸ்ட்ரெயிட்டாவே இஷ்யூல இருக்கக்கூடிய விஷயங்கள். ஆடியோ கிளியரா இல்லைங்களா? அரசு சார், நாட் ஆடிபிளா? சார் கிளியரா இருக்கு சார், கிளியரா இருக்கு. ஓகே. சார் ஆர் மேம், நீங்க வந்துட்டு உங்க சைடு ஆடியோ செக் பண்ணிக்கோங்க. ஆடியோ இங்க கிளியரா இருக்கு. ஸோ எவிடன்ஸ் எதை பொறுத்து கொடுக்கலாம் நம்ம பார்த்து ஃபேக்ட் இன் இஷ்யூ ரெலவென்ட் ஃபேக்ட்னு சொன்னோம். ஸோ ஃபேக்ட் இன் இஷ்யூவோட டெஃபினிஷன் என்னன்னு பார்க்குறப்ப ஃபேக்ட் இன் இஷ்யூ அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். ஃபேக்ட் இன் இஷ்யூ அப்படின்னா என்ன பார்த்தோம்னா, ஒரு பார்ட்டி ஒரு விஷயத்தை அலெஜ் பண்ணிட்டு இன்னொரு பார்ட்டி அதை டினை பண்ணும் போது, ஒரு பார்ட்டி வந்துட்டு ஒரு கேஸ்ல இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி வந்துட்டு ஒரு ஃபேக்ட் வந்து எக்ஸிஸ்ட்ல இருக்குது, ஒரு பொருண்மை, ஃபேக்ட் மீன்ஸ் பொருண்மைன்னு சொல்லலாம், இல்லைன்னா வந்துட்டு சங்கதி அப்படின்னு சொல்லலாம். அந்த சங்கதி வந்து நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு தரப்பு சொன்னா, இல்ல அது நடக்கல அப்படின்னு சொல்லி இன்னொரு தரப்பு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதுதான் அந்த ஒரு தரப்பு. இப்ப வந்து ஒரு ப்ராசிக்யூஷன் சைட்ல ஒரு விஷயம், இவர் கொலை பண்ணாரு அப்படின்னு ப்ராசிக்யூஷன் சைட் சொன்னாங்கன்னா, அக்யூஸ்ட் சைடு என்ன சொல்லுவாருன்னா இது வந்து நான் பண்ணல அப்படிம்பாரு. இதுதான் இந்த அப்ப கொஸ்டின் என்ன, இஷ்யூ என்ன ரைஸ் ஆகுது, சார்ஜ் என்ன ரைஸ் ஆகுது கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும், இவர் தான் வந்து மர்டர் பண்ணாரா இல்லையா, இந்த இதை டிட்டர்மைன் பண்ண வேண்டிய தேவை இருக்கு. ஸோ இந்த டிட்டர்மைன் பண்ணக்கூடிய கொஸ்டினுக்கு ஆன்சர் தரக்கூடிய ஃபேக்ட்ஸ் தான் ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ. ஓகேங்களா? கொஸ்டின் இப்போ வந்து அப்போ ஒரு சைடில் வந்து ப்ராசிக்யூஷன் சைடில் வந்து இவர் தான் கொலை பண்ணாரு, அக்யூஸ்ட் தான் பண்ணாருன்னு சொல்லி கேஸ் நடத்துவாங்க, எவிடன்ஸ் விடுவாங்க. இப்போ அதை பொறுத்து அதை நிரூபிக்கிறதுக்கு ப்ராசிக்யூஷன் சைடில் ஃபேக்ட் இன் இஷ்யூ நிரூபிக்கிற மாதிரி எவிடன்ஸ் விடலாம். அதே மாதிரி ஃபேக்ட் இன் இஷ்யூ இப்படி நடக்கல, இவர் நான் கொலை பண்ணலை அப்படின்னு சொல்லி அக்யூஸ்ட் சைடில் எவிடன்ஸ் விடலாம், கிராஸ் எக்ஸாமின் பண்ணலாம். ஸோ எதை பொறுத்து எவிடன்ஸ் விடலாம், ஆரம்பத்திலேயே சொன்ன மாதிரி ஃபேக்ட் இன் இஷ்யூவை பொறுத்தும் ரெலவென்ட் ஃபேக்ட்ஸை பொறுத்து எவிடன்ஸ் விடலாம். ஸோ ஸ்ட்ரெயிட்டாவே ஃபேக்ட் இன் இஷ்யூவா இருக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து எவிடன்ஸ் விடலாம். 1. ரெலவென்ட் ஃபேக்ட்ஸை பொறுத்து எவிடன்ஸ் விடலாம். ஸோ ரெலவென்ட் ஃபேக்ட்ஸை பொறுத்து எவிடன்ஸ் விடலாம் அப்படின்னா, ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ் எந்தெந்த ப்ரொவிஷன்ஸ்ல இருக்கு அப்படின்னா, ஓல்டு ஆக்டை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 5 to 55 வரைக்கும் இருக்கிறது எல்லாமே ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ். நியூ ஆக்ட்ல எந்த செக்ஷன் வரைக்கும் இருக்குன்னா 3 to 40, 3 to 50 வரைக்கும் இருக்குது. பாரதிய சாட்சி அதிநியம்ல ரெலவென்ட் ஃபேக்ட் எந்தெந்த எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா செக்ஷன் 3 to 50, 3ல இருந்து 50 வரைக்கும் இருக்கிற ஃபேக்ட்ஸ் எல்லாமே ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ். ஸோ ரெலவென்ட் அப்படின்றதோட டெஃபினிஷன் செக்ஷன்லையும் டெஃபினிஷன் கிளாஸ்லையும் ரெலவென்ட்டுக்கு என்ன டெஃபினிஷன் கொடுத்துருப்பாங்கன்னா சேம் இதே தான். ஒரு ஃபேக்ட் எப்போ ரெலவென்ட் ஆகும்னா, ஒரு ஃபேக்ட் இன்னொரு ஃபேக்டோட கனெக்டடா இருக்கும்போது. ஓகேங்களா? அந்த கனெக்ஷன் எப்படி இருக்கணும்னா, இந்த எவிடன்ஸ் ஆக்ட்ல சொல்லியிருக்கக்கூடிய இந்த சாப்டர் இருக்கு இல்லையா, சாப்டர் நியூ ஆக்ட்ல பொறுத்த வரைக்கும் சாப்டர் 2ல சொல்லியிருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸு கீழே ரெலவெண்டா இருக்கணும். ரெலவெண்டா இருந்து அந்த ஃபேக்ட் இன்னொரு ஃபேக்டரோட ஃபேக்ட் இஷ்யூவோட கனெக்டடா இருக்கும் பட்சத்தில் அந்த ஃபேக்ட் வந்து ரெலவென்ட் ஃபேக்ட். ஸோ ரெலவென்ட் ஃபேக்ட்னா என்னன்ட்டு டெஃபினிஷன் கிளாஸ்ல இருக்கு. ரெலவென்ட் ஃபேக்ட்னா என்னன்னா,
இந்த எவிடன்ஸ் ஆக்ட்ல எங்கெங்கெல்லாம் ஒரு ஃபேக்ட் வந்து இன்னொரு ஃபேக்டரோட கனெக்டடா இருக்கு, அந்த கனெக்டடா இருக்கிறது இந்த எவிடன்ஸ் ஆக்ட்ல 3 to 50 இருக்கக்கூடிய ப்ரொவிஷனுக்குள்ள வந்துச்சுன்னா அது வந்து ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ். ஸோ இந்த 3 to 50 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் கீழே எவிடன்ஸ் விடலாம். அடுத்தது ஸ்ட்ரெயிட்டாவே ஃபேக்ட் இன் இஷ்யூவா இருக்கக்கூடிய விஷயம், நான் ஒருத்தர் மர்டர் பண்ணாரா இல்லையானா பண்ணாரு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஃபேக்ட் இன் இஷ்யூ. ஒருத்தர் ப்ரோ நோட்டை எக்ஸிக்யூட் பண்ணாரா பண்ணலையான்னு சொல்லி ஒரு கொஸ்டின் ரைஸ் ஆகும் போது ப்ராமிசரி நோட்டை இவர் எக்ஸிக்யூட் பண்ணாருன்னு பண்ணலன்ட்டும் உறுதிப்படுத்தும் விதமாக கொடுக்கக்கூடிய எவிடன்ஸ் எல்லாமே ஃபேக்ட் இன் இஷ்யூ. ஸ்ட்ரெயிட்டாவே எது கொஸ்டினை அந்த கேஸ்ல இருந்து டெட்டர்மைன் பண்ண போறோமோ அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் தரக்கூடிய ஃபேக்ட்ஸ் எல்லாமே ஃபேக்ட்ஸ் இன் இஷ்யூ. ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ் எல்லாம் என்னென்னா வேற ஃபேக்ட் இன் இஷ்யூ தவிர வேற எதெல்லாம் வந்துட்டு ரெலவெண்டா கொடுக்கலாம், ஃபேக்ட் இன் இஷ்யூ சம் கனெக்டடா இருக்கு. அந்த கனெக்டடும் எப்படி இருக்கணும்னா இந்த பாரதிய சாட்சி அதிநியம்ல 3 to 50 வரைக்கும் இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ்ல அது வந்து ரெலவெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்கணும். அப்படி கேட்டகரைஸ் பண்ணா மட்டும்தான் அந்த ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ். அதை தவிர மற்ற ஃபேக்ட்ஸ் ஏதாவது ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ் பார்த்தோம்னா அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ் கிடையாது. ஸோ எவிடன்ஸ் எதை பொறுத்து விடலாம், ஃபேக்ட் இன் இஷ்யூவை பொறுத்தும் விடலாம், ரெலவென்ட் ஃபேக்ட்ஸை பொறுத்தும் விடலாம். அதை தவிர வேற ஏதாவது பொறுத்து விட முடியுமானா வேற எதை பொறுத்தும் விட முடியாது. இதுதான் வந்துட்டு செக்ஷன் 3. செக்ஷன் 3 வந்து ஒரு டைம் படிச்சு காமிச்சிடறேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. எவிடன்ஸ் மே பி கிவன் இன் எனி சூட் ஆர் ப்ரொசீடிங்ஸ். சூட் மீன்ஸ் சிவில் கேஸ், ப்ரொசீடிங்ஸ் மீன் கிரிமினல் கேஸ். ஸோ ஏன் இந்த ப்ரொவிஷனை நான் ரிப்பீட் பண்ணேன்னா இந்த சாப்டர் நம்ம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம் ரிப்பீட் பண்றேன். ஸோ நல்லா தெரிஞ்சவங்க இந்த ப்ரொவிஷனை திரும்ப கவனிக்கலாம். இந்த ப்ரொவிஷன் இருக்கக்கூடிய வார்த்தையை வந்து திரும்ப வந்து நம்ம படிச்சு பார்க்கலாம், தப்பே கிடையாது. ஏன்னா கண்டிப்பா இந்த கொஸ்டின்ல இந்த செக்ஷன்ல இருந்து கண்டிப்பா மெயின்ஸ்லயோ பிலிம்ஸ்லயோ கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்கும். செக்ஷன் 3 ஓல்ட் ஆக்ட்ல பொறுத்தவரைக்கும் செக்ஷன் 5ல இருக்கு. செக்ஷன் எவிடன்ஸ் மே பி கிவன் இன் எனி சூட் ஆர் ப்ரொசீடிங் ஆஃப் த எக்ஸிஸ்டன்ஸ் ஆர் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் எவ்ரி ஃபேக்ட் இன் இஷ்யூ அண்ட் of such other facts as are hereinafter declared to be relevant and of no others. இந்த and of no others அப்படின்ற வார்த்தையை வந்து அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஸோ எவிடன்ஸ் எதை பொறுத்து கொடுக்கலாம் சூட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ்னா எக்ஸிஸ்டன்ஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ் ஆஃப் ஃபேக்ட் இன் இஷ்யூ. ஒரு விஷயம் சொன்னா அந்த ஃபேக்ட் இன் இஷ்யூ வந்து இருக்குது இல்லை ரெண்டு சைட்லயுமே எடுக்கலாம். அதை தவிர வேற எந்த ஃபேக்ட்ஸ் வந்து எவிடன்ஸ் இல்லைன்னா such other facts hereinafter declared to be relevant. இதுக்கப்புறம் இந்த 3க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா 4ல இருந்து 50 வரைக்கும் இதெல்லாம் ரெலவெண்ட்னு டிக்ளேர் பண்ணியிருக்காங்களோ அந்த ஃபேக்ட்ஸை பொறுத்து விடலாம். அதை தவிர வேற ஏதாவது வந்துட்டு விட முடியுமானா முடியவே முடியாது. அண்ட் ஆஃப் நோ அதர்ஸ். ஓகேங்களா, இதுதான் செக்ஷன் 3. இப்போ எக்ஸ்பிளனேஷன். தி செக்ஷன் shall not enable any person to give evidence of a fact which he is entitled to prove by any provision of the law for the time being in force relating to the civil procedure. ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா ஜஸ்ட் பிகாஸ் இது வந்து ரெலவென்ட் ஃபேக்டா இருக்கிறனால, ஜஸ்ட் பிகாஸ் ஒரு எவிடன்ஸ் வந்து ஃபேக்ட் இன் இஷ்யூவா இருக்கிறனால ஸ்ட்ரெயிட்டாவே கொண்டு வந்து எவிடன்ஸ் விடணும்னு விட்டுற முடியுமானா சிவில் ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணி தான் விடணும். சிவில் ப்ரொசீஜர் கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர்ல இருக்கக்கூடிய சில ஏதாவது மேண்டட்டரியா வந்துட்டு இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சிபிசில ஏதாவது வச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணி தான் விடணும். அந்த ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாம விட முடியுமானா விட முடியாது. ஸோ இப்போ நம்மளுக்கு எல்லாமே தெரியும் கிளைண்ட் வந்து எந்த ஆர்டர்ல வந்துட்டு கோர்ட்ல வந்து ப்ரெசென்ட் பண்ணுவோம்னா ப்ரெசன்டேஷன் ஆஃப் கிளைண்ட் வந்துட்டு ஆர்டர் 7ல வந்து இது பண்ணுவோம். 26ல வந்துட்டு சூட் எப்போ இன்ஸ்டியூட் ஆகும், இது வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு எப்பயுமே ரெகுலரா கேட்குற 1 மார்க் கொஸ்டின் வந்து எல்லா எக்ஸாம்லயுமே இருக்கும் கண்டிப்பா. சிவில் சூட் எப்ப இன்ஸ்டியூட் ஆகும் அப்படின்னு கேட்பாங்க. நம்பரிங் இந்த பிளைண்ட் நம்பர் ஆகிற டைம்லையா, இல்ல வந்துட்டு பிளைண்ட்டை கொண்டு வந்து கோர்ட்ல வந்து ப்ரெசென்ட் பண்ண உடனே வந்துட்டு சூட் இன்ஸ்டியூட் பண்ணதா அர்த்தமா, இல்ல வந்து சூட் இன்ஸ்டியூட் ஆகிறதுன்றது இஷ்யூஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணிட்டு ட்ரையல் ஸ்டார்ட் ஆன அப்புறமா, இந்த மாதிரி வந்து ஒரு 4 ஆப்ஷனை ஃபிக்ஸ் பண்ணிட்டு சூட் எப்ப இன்ஸ்டியூட் ஆகுது அப்படின்னு கேட்பாங்க. இன்ஸ்டியூஷன் ஆஃப் சூட் பை வே ஆஃப் பிரசன்டேஷன் ஆஃப் கிளைண்ட்டை கொண்டு போய் கோர்ட்ல வந்து என்னைக்கு நம்ம வந்துட்டு ஃபைல் பண்றோமோ அன்னைக்கே சூட் இன்ஸ்டியூட் ஆகிறதா அர்த்தம். நம்பர் ஆயிருக்கணும் அப்படின்றது நாட் மேண்டட்டரி. சூட் இன்ஸ்டியூட் ஆன டேட்னா என்ன டேட்னா என்னைக்கு சூட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணமோ
கட்டை கொண்டு போய் என்னைக்கு வந்து கோர்ட்ல கொண்டு போய் கொடுத்தோமோ அன்னைக்கே சூட்டு இன்ஸ்டியூட் ஆனதா அர்த்தம். இப்போ ஃபைலிங் பண்றோம்னா ஃபைலிங் பண்ணிட்டு என்னைக்கு நம்ம வந்து சப்மிட் கொடுக்குறோமோ அன்னைக்கே சூட் இன்ஸ்டியூட் ஆனதா அர்த்தம். சூட் நம்பர் ஆனாதான் சூட் இன்ஸ்டியூட் ஆனதா அர்த்தம். இஷ்யூ ஃப்ரேம் பண்ணாதான் சூட் இன்ஸ்டியூட் ஆனதா அர்த்தம். என்ன டிஃபனன் வந்து என்னைக்கு அப்பியர் ஆகிறோ அன்னைக்கு தான் சூட் இன்ஸ்டியூட் ஆனதா அர்த்தம். அந்த மாதிரிலாம் கிடையாது. சூட் இன்ஸ்டியூஷன் டேட் என்னன்னா சூட்டை வந்து என்னைக்கு வந்துட்டு கிளைண்ட்டை வந்து கோர்ட்ல வந்து ப்ரெசென்ட் பண்றோமோ அதுதான் வந்துட்டு சூட் இன்ஸ்டியூட் பண்றது. ஆர்டர் 7ல ஃபைல் பண்றோம். இப்போ கிளைண்ட்டை ஃபைல் பண்ணும்போது எதெல்லாம் கூட வச்சு ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சிபிசியில் சொல்லும் போது கிளைண்ட்ல வந்து ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் சொல்லுவோம் இல்லையா. எவிடன்ஸும் லாவும் கிளைண்ட்ல சொல்லக்கூடாது. வழக்குறையில என்ன மட்டும்தான் இருக்கணும்னா ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். ஓகேங்களா, மெட்டீரியல் ஃபேக்ட்ஸ் மட்டும்தான் இருக்கணும். அதுவும் எவிடன்ஸும் லாவும் சொல்லக்கூடாது. அப்படி அதுக்கு அடுத்து வேற மெயினான இது என்னன்னா அந்த ஃபேக்ட்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸை வந்து ட்ரையல் ஸ்டேஜில் கொண்டு வந்து ஃபைல் பண்ணக்கூடாது. எப்போ ஃபைல் பண்ணணும்னா கிளைண்ட்டை என்னைக்கு கோர்ட்ல வந்து நம்ம ஃபைல் பண்றோமோ அதோடயே அந்த ஃபேக்ட்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸையும் ஃபைல் பண்ணணும். பின்னாடி கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது. சம் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்கு, அது பின்னாடி பார்ப்போம். இதே ரூல் தான் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டுக்கும். ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை என்னைக்கு நம்ம கோர்ட்ல கொண்டு போய் ஃபைல் பண்றோமோ அந்த ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டை சப்போர்ட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபைல் பண்ணணும். ஓகேங்களா. ஸோ வழக்குறை எதிர் வழக்குறை கிளைண்ட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டு இது ரெண்டுலையுமே என்னைக்கு நம்ம வந்துட்டு கோர்ட்ல வந்து கொடுக்குறோமோ ஃபைல் ஆகுதோ அன்னைக்கே வந்து அதோட சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை கோர்ட்ல கொடுக்கும். இப்போ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கல, ஓகேங்களா, சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணுன்றது மேண்டேட்டரி ப்ரொவிஷன். அப்போ நம்ம வந்து ட்ரையல் ஸ்டேஜில் கொண்டு வந்து போயிட்டு எடுத்த உடனே வந்து சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸை இது நான் வந்து கிளைண்டோட ஃபைல் பண்ணல, இப்போ ஃபைல் பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது வந்து ஃபேக்டின் இஷ்யூவாகவும் இருக்கு. இந்த டாக்குமெண்ட் ஒரு ரெலவெண்ட் ஃபேக்ட் 3-50 பாரதிய சாட்சி அதிநியம்ல ஏதோ ஒரு ப்ரொவிஷன் கீழே ரெலவன்சி வருது அப்படின்னு நீங்க காமிச்சு இந்த டாக்குமெண்ட்டை நான் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டா ஃபைல் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரையல் ஸ்டேஜில் வந்துட்டு கொண்டு போயிட்டு கிளைண்டோட ஃபைல் பண்ணாத ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்க முடியுமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு இல்லஸ்ட்ரேஷனை சொல்றேன். செக்ஷன் சார் பேஜ் நம்பர் எந்த செக்ஷன் எடுக்கிறீங்கன்னா சார் செக்ஷன் 28 போங்க சார். இதே பிடிஎஃப்ல செக்ஷன் 28 ஆஃப் பாரதிய சாட்சி அதிநியம் வந்து ஈக்குவலன் டு செக்ஷன் 34 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட். அரசு சார் வாய்ஸ் ஆடிபிள் இல்லையா? கிளியரா இருக்கா சார்? கிளியரா இருக்கு சார், கிளியரா இருக்கு. ஓகே சரண்யா மேம் நீங்க செக் பண்ணிக்கோங்க உங்க சைட்ல. இடையில கட் ஆச்சுங்களாங்க சார்? இல்லைங்க சார், எது கட் ஆகல, இப்பதான் லைட்டா பிரேக் ஆகுது. இப்ப பிரேக் ஆகுதா? லைட்டா, அது ரொம்பலாம் இல்ல, லைட்டா தான் பிரேக் ஆகுது. ஒன்றும் இல்லைங்க சார், நீங்க கண்டினியூ பண்ணுங்க. ஏதாவது பிரேக் ஆச்சுன்னு உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்றேன். ஓகே சார், தேங்க்யூ. ஓகே ஸோ இப்போ வந்து செக்ஷன் 28 சார், செக்ஷன் 28 போங்க சார். 23 வரைக்கும் தான் இருக்கு இந்த பேஜ். அதுல என்ன சொல்லுவாங்கன்னா என்ட்ரிஸ் இன் புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் பென் ரெலவெண்ட். நம்ம அக்கௌண்ட் புக்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் எப்ப ரெலவெண்ட்னு கேட்பாங்க. ஓகேங்களா, இதுதான் செக்ஷன் 28. அதுல இருக்கக்கூடிய இல்லஸ்ட்ரேஷன் மட்டும் படிக்கிறேன் பார்த்துக்கோங்க. செக்ஷன் 28ஓட இல்லஸ்ட்ரேஷன். A sues B for 1000 rupees and shows entries in his account books showing B to be indebted to him to this amount. A வந்து B மேல வந்து ஒரு சூட் போடுறாரு. 1000 ரூபாய் வந்து A வந்து Bக்கு தரணும் அப்படின்னு சொல்லிட்டு சூட் போடுறாரு. சப்போர்ட்டிங் டாக்குமெண்டா வந்து என்ன இது பண்றாருன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட். அவரு நார்மலா யாராவது நம்ம கடன் கொடுத்தோம்னா இவருக்கு இந்த தேதியில கடன் கொடுத்தோம் அப்படின்னு நோட் பண்ணி வைப்போம் இல்லையா. அதனால அவரோட அக்கௌண்ட் புக்கை வந்துட்டு காட்டுறாரு. பி வந்து இந்த மாதிரி கடன் வாங்கினதை நான் என் அக்கௌண்ட் புக்ல நோட் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்றது. indebted to him to this amount. The entries are relevant but are not sufficient without other evidence to prove the debt.
ஸோ இந்த என்ட்ரிஸ் எல்லாம் ரெலவெண்டான்னு கேட்டோம்னா ரெலவெண்ட் தான். நான் வந்து இப்போ அரசகுமார் சாருக்கு வந்து ஒரு 1000 ரூபாய் கடன் கொடுக்குறேன்னா, நான் என்னோட நோட் புக்ல எழுதி வைக்கிறேன், அக்கௌண்ட் புக்ல எழுதி வைக்கிறேன், அரசகுமார் சாருக்கு இந்த தேதியில 4/6/2024 அன்னைக்கு நான் வந்து 1000 ரூபாய் கடன் கொடுப்பேன்னு நோட்ல எழுதி வச்சுக்கிறேன். இப்போ நான் அரசகுமார் சார் மேல வந்து 1000 ரூபாய் திருப்பி தரல அப்படின்றதுக்காக சூட் போடுறேன். அந்த சூட்ல நான் என்ட்ரி புக்ல போட்ட அக்கௌண்ட் புக் இருக்கு இல்லையா, என்ட்ரி போட்டேன் இல்லையா, அது அந்த என்ட்ரி வந்து அந்த புக்கு வந்து ரெலவெண்டான்னு கேட்டினா ரெலவெண்ட். ஆனா ஜஸ்ட் பிகாஸ் இந்த அக்கௌண்ட் புக்கை வச்சு மட்டுமே நான் வந்து இவர்கிட்ட கடன் கொடுத்துருக்கேன்னு நான் எழுதி வச்சா இது வந்து அவருக்கு எதிரான கடனை ப்ரூவ் பண்றதுக்கு போதுமான சாட்சியமா எடுத்துக்க முடியுமானா இது மட்டுமே போதுமான சாட்சியம் கிடையாது. இதைதான் செக்ஷன் 28ல சொல்றாங்க. ஸோ ஆனா என்ட்ரிஸ் இந்த புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட் ரெலவெண்ட் ஆனா ரெலவெண்ட் தான். ஆனா இது வந்து அந்த டெப்டை வந்து ப்ரூவ் பண்றதுக்கு சஃபிசியன்டான எவிடன்ஸ் ஆனா சஃபிசியன்டான எவிடன்ஸ் கிடையாது. ஸோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வேற ஏதாவது இப்ப அந்த ப்ராமிசரி நோட் அவர் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருப்பாரு. ஏன்னா இது ஏன் வந்து ஜஸ்ட் ரிலவெண்ட், இது வந்து பத்தாது அப்படின்னு சொல்றாங்கன்னா, இது வந்து செல்ஃப் சர்விங் டாக்குமெண்ட்ஸ், நமக்கு ஃபேவரான ஒரு டாக்குமெண்ட், நம்மளே எழுதிக்கிட்ட ஒரு டாக்குமெண்ட். அவர் ஒன்றும் கையெழுத்து போட்டு கொடுக்கல, நான் வந்து வினோத் சாருக்கு வந்து இவ்வளவு கடன் பட்டிருக்கேன்ட்டு. நான் என் புக்கில் எழுதிக்கிட்ட ஒன்று அப்படின்ற போது செல்ஃப் சர்விங் டாக்குமெண்ட்ஸ், நான் எனக்கு ஃபேவரா எழுதிக்கிட்ட ஒன்று அப்படின்ற போது இந்த டாக்குமெண்ட்டுக்கு வந்து நம்ம அதிகமான வேல்யூ கொடுத்து இது மட்டுமே போதும்னு சொன்னோம்னா நாளைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லாருமே அவர் அக்கௌண்ட் புக்கை கிரியேட் பண்ணிட்டு இவர் வந்து நான் இவர்கிட்ட இவ்வளவு கடன் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு நம்மளே ஒரு புக்கை கிரியேட் பண்ணிட்டு நான் கடன் கொடுத்துருக்கேன், இது வந்து ப்ரூஃப்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ரெலவெண்டான ஒரு எவிடன்ஸ் தான். பட் வந்து ஆனா இது சஃபிசியன்டானா சஃபிசியன்ட் கிடையாது. ஸோ இப்படி ஒரு என்ட்ரி புக் இருக்கு. நான் வந்து அரசகுமார் சார் என்கிட்ட ப்ராமிசரி நோட்டும் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்துருக்காரு. இப்ப இதை மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த ஃபேக்டை இதை மைண்ட்ல வச்சுட்டு நான் ஒரு ஃபேக்ட் சொல்றேன். நான் முன்ன என்ன படிச்சுட்டு இருந்தோம்னா, சிபிசியில சொல்லக்கூடிய ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ணணும், ஃபாலோ பண்ணி தான் ஃபேக்ட் இன் இஷ்யூக்கும் ரெலவெண்ட் ஃபேக்ட்டுக்கும் எவிடன்ஸ் பண்ணணும். எடுத்தவங்க ஒருத்தவங்க ஃபேக்ட் இன் இஷ்யூ இருக்கு, ரெலவெண்ட் ஃபேக்டா இருக்குன்றதுக்காக எவிடன்ஸ் விட்டுறக்கூடாதுன்றது தான் செக்ஷன் 3ல இப்ப பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ அப்ப செக்ஷன் 3 படி ஃபேக்ட் இன் இஷ்யூக்கும் ரெலவெண்ட் ஃபேக்ட்டுக்கும் இது வந்து ரெலவெண்ட் ஃபேக்டா இல்லையா, அக்கௌண்ட் புக்கு ரெலவெண்ட் ஃபேக்ட். இதை நான் என்ன பண்றேன்னா, சிபிசியில எந்த ப்ரொவிஷன்ல வந்துட்டு இந்த பிளைண்டோட அவர்மெண்ட்ஸை வந்து பிளைண்ட்ல சொல்லிருக்கக்கூடிய ஃபேக்ட்ஸை சப்போர்ட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வந்து அது கூடயே பிளைண்ட் ஃபைல் பண்ணும் போதே ஃபைல் பண்ணணும், அந்த டாக்குமெண்ட்ஸையும் சேர்த்து ஃபைல் பண்ணணும் அப்படின்ற ப்ரொவிஷன் எதுன்னு யாராவது ஒருத்தர் சொல்றீங்களா? ஆர்டர் 7ல எந்த ரூல்ல வரும்? எனிஒன்? நீங்க சொல்றது கேட்கல மேம். 14 கரெக்ட் மேம். ஓகே மேம், கரெக்ட் மேம், கரெக்ட் மேம். தேங்க்யூ மேம், தேங்க்யூ அனிஷா. ஸோ ஆர்டர் 7 ரூல் 14ல வந்து ஃபைல் பண்ணும். இப்போ நான் என்ன பண்றேன்னா, இந்த சூட்ல ப்ராமிசரி நோட் கேஸ்ல நான் வந்து எதை மட்டும்தான் ஃபைல் பண்ணியிருக்கேன்னா, நான் வந்து ப்ராமிசரி நோட் அரசகுமார் சார் எக்ஸிக்யூட் பண்ணி கொடுத்தாரு, அந்த ப்ராமிசரி நோட்டை மட்டும் நான் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டா வச்சு அவருக்கு நான் அதுக்கு முன்னாடியே வந்து மணி சூட் ஃபைல் பண்ணதுக்கு முன்னாடி 1000 ரூபாய் தரணும்னு கேட்ட அனுப்புன லீகல் நோட்டீஸ் இதை மட்டும் வச்சு ஃபைல் பண்ணிட்டேன். ட்ரையல் ஸ்டேஜில் தான் வந்து எனக்கு தெரிய வருது, இந்த நம்ம அக்கௌண்ட் புக் ஒன்று வச்சிருக்கோமே, அந்த அக்கௌண்ட் புக்கும் ரெலவெண்டான டாக்குமெண்ட், அதை நம்ம வந்து கோர்ட்ல கொடுக்காம பிளைண்ட் ஃபைல் பண்ணும் போதே ஆர்டர் 7 ரூல் 14ல சொன்ன மாதிரி கொடுக்கணுமே, கொடுக்காம விட்டுட்டோமேன்னு தோணுது. அப்ப நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆர்டர் 7 ரூல் 14ல 3ன்னு ஒரு கிளாஸ் இருக்கு, 3ன்னு ஒரு சப் ரூல் இருக்கு. அந்த சப் ரூல் 3ல தான் என்ன பண்ணுவாங்கன்னா, இஃப் இன்கேஸ் நான் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டை பிளைண்ட் சூட் ஃபைல் பண்ணும் போதே கொடுக்கல, கோர்ட்ல வந்து கொடுக்காம விட்டுட்டேன்னா, கோர்ட்ல பர்மிஷன் வாங்கிட்டு அந்த டாக்குமெண்ட்டை வந்துட்டு நான் வந்து அடிஷனல் டாக்குமெண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கோங்க அப்படின்னு பர்மிஷன் வாங்கிட்டு உள்ள கொடுக்கலான்னு இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு அப்ளிகேஷன் போடணும். ஸோ சிபிசியில இப்படி ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. ஜஸ்ட் அது வந்து ஃபேக்ட் இன் இஷ்யூவா இருக்கு, ரெலவெண்ட் ஃபேக்டா இருக்கு அப்படின்றனாலேயே நான் வந்து அப்ளிகேஷனே போடாம வெறும் செக்ஷன் 3 ஆஃப் பாரதிய சாட்சி அதிநியமம் மட்டுமே ரிலே பண்ணி ஃபேக்ட் இன் இஷ்யூக்கும் ரெலவெண்ட் ஃபேக்டுக்கும் எவிடன்ஸ் கொடுக்கலான்னு இருக்கு இல்லையா, அதுக்குன்றதுக்காக நான் சிபிசியில வந்து பர்மிஷனே வாங்காம பண்ண முடியுமானா பண்ண முடியாது. ஸோ
இந்த செக்ஷன் 3 அண்ட் செக்ஷன் 5 ஆஃப் இந்தியன் செக்ஷன் 3 வந்து பாரதி சாட்சி அதிநியம்ல, செக்ஷன் 5 வந்து ஓல்ட் ஆக்ட் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்ல. அதுல சொல்லியிருக்க மாதிரி ஃபேக்ட் இன் இஷ்யூக்கும் ரெலவன்ட் ஃபேக்ட்டுக்கும் எவிடன்ஸ் கொடுக்கலாம், வேற எதை பொறுத்தும் கொடுக்க முடியாது. அப்படி ஃபேக்ட் இன் இஷ்யூக்கும் ரெலவன்ட் ஃபேக்ட்டுக்கும் எவிடன்ஸ் கொடுத்தா கூட சப்ஜெக்ட் டு த ரூல்ஸ் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் கோட், சிபிசியில சொல்லக்கூடிய வழிமுறைகளுக்கு உட்பட்டு தான் அந்த எவிடன்ஸையும் கொடுக்க முடியும். அதை ஃபாலோ பண்ணாம வந்துட்டு நம்ம வந்துட்டு எவிடன்ஸ் கொடுத்துட முடியாது. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு அதுல இருக்கக்கூடிய எக்ஸ்பிளனேஷன்ல சொல்லியிருப்பாங்க. சார் செக்ஷன் 3 போயிடலாம். இதே தான் அந்த இல்லஸ்ட்ரேஷன்லயும் சொல்லியிருப்பாங்க. இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அததான் அந்த இல்லஸ்ட்ரேஷன்ல வந்துட்டு இல்லஸ்ட்ரேஷன் பில சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஒரு டாக்குமெண்ட்டை சிபிசியா இருக்கட்டும் சிஆர்பிசியா இருக்கட்டும், அதை பொறுத்து தான் நம்ம வந்துட்டு அதை வந்துட்டு எவிடன்ஸை நம்ம வந்துட்டு கொடுக்க முடியும். சார் நெக்ஸ்ட் பேஜ் போங்க. அந்த ப்ரொசீஜர் லாஸ்க்கு உட்பட்டு தான் நம்ம வந்துட்டு எவிடன்ஸ் கொடுக்க முடியும். அதை தான் நெக்ஸ்ட் பேஜ்ல வந்துட்டு இப்ப நான் சொல்ல இதுதான் வந்து இல்லஸ்ட்ரேஷன் பில கொடுத்துருக்காங்க, ஃபேக்ட் தான். அதை வந்து இப்படியே பார்த்துக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் ஒரு டைம் படிச்சிடுறேன். A suitor does not bring with him and have in readiness for production at the first hearing of the case. ஃபர்ஸ்ட் ஹியரிங் ஆஃப் த கேஸ்ல அந்த டாக்குமெண்ட்டை அவர் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ண முடியல, ரெடினஸா இல்லை அவர். ஏ பாண்ட் ஆன் விச் ரிலைஸ், ஒரு பாண்ட் வச்சிருக்காரு அப்படின்னா அதை வந்து ரிலே பண்றாரு, ஆனா அது வந்து சூட் ஃபைல் பண்ணும் போது வந்துட்டு அவரால் கொண்டு வர முடியல கோர்ட்டுக்கு. தி செக்ஷன் டஸ் நாட் எனேபிள் ஹிம் டு ப்ரொடியூஸ் த பாண்ட் ஆர் ப்ரூவ் இட்ஸ் கண்டென்ட்ஸ் அட் ஏ சப்சிக்வெண்ட் ஸ்டேஜ் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ். ஸோ சூட் ஃபைல் பண்ணும் போது ஃபைல் பண்ணாம சப்சிக்வெண்ட் ஸ்டேஜில் வந்துட்டு அந்த பாண்டை கொண்டு வந்து ஃபைல் பண்ண முடியுமான்னா, கொடுக்க முடியுமான்னா முடியாது. எப்படிதான் பண்ண முடியும்னா, அதர்வைஸ் தன் இன் அக்கார்டன்ஸ் வித் த கண்டிஷன்ஸ் பிரெஸ்கிரைப்டு பை தி கோட் ஆஃப் சிவில் ப்ரொசீஜர் 1908. ஸோ சிபிசிக்கு உட்பட்டு தான் எனி டாக்குமெண்ட்டை நாம வந்து இந்த இடத்துல பாண்டுன்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்து செக்ஷன் 33யோட இல்லஸ்ட்ரேஷன் வச்சு உங்களுக்கு சொல்லி காமிச்சேன். ஸோ எனி டாக்குமெண்ட் அதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஃபேக்ட் இஷ்யூவா இருக்கு, ரெலவன்ட் ஃபேக்ட்டுக்கு சம்மந்தப்பட்டதா இருக்குன்னா கூட சிவில் ப்ரொசீஜர் கோடுக்கு உட்பட்டு தான் நம்ம கோர்ட்ல கொடுக்க முடியுமே ஒழிய நம்ம வந்து அதை வந்து அவாய்ட் பண்ணிட்டு அதெல்லாம் ஃபாலோ பண்ண தேவையில்ல. செக்ஷன் 5 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டும் செக்ஷன் 3 ஆஃப் பாரதிய சாட்சி அதிநியமும் ஃபேக்ட் இஷ்யூக்கும் ரெலவன்ட் ஃபேக்ட்டுக்கும் ஸ்ட்ரெயிட்டாவே எவிடன்ஸ் கொடுக்க அலோவ் பண்ணுதுன்ற மாதிரி நம்மளால வந்து தன்னிச்சையா செயல்பட முடியாது. ரூல்ஸ் ஆஃப் சிபிசிக்கு உட்பட்டு தான் பண்ணணும். இதுதான் வந்துட்டு இல்லஸ்ட்ரேஷன் பி, எக்ஸ்பிளனேஷனும் அதே தான். இப்போ இல்லஸ்ட்ரேஷன் ஏ பார்த்துருவோம். ஸோ இல்லஸ்ட்ரேஷன் ஏ எதை பொறுத்துனா வந்து ஃபேக்ட் இன் இஷ்யூவை பொறுத்து எவிடன்ஸ் கொடுக்கலான்னு சொன்னேன் இல்லையா. ஸ்ட்ரைட்டா எது வந்து அந்த கேஸுக்கு வந்து டிட்டர்மைன் பண்ண வேண்டிய விஷயமா இருக்கோ அதுதான் ஃபேக்ட் இன் இஷ்யூஸ். அதை பொறுத்து எவிடன்ஸ் கொடுக்கலாம். அது இருக்குதுன்னு சொல்லி ப்ராசிக்யூஷன் சொன்னாங்கன்னா ஒரு சைடு, அக்யூஸ்ட் சைடு இல்லைன்னு சொல்லுவாங்க. அதை பொறுத்து எவிடன்ஸ் கொடுக்கலாம்னு சொன்னோம். அதுதான் இல்லஸ்ட்ரேஷன் ஏ. அதையும் ஒன் டைம் ரீட் பண்ணி காமிச்சிடுறேன். A is tried for murder of B by beating him with a club with the intention of causing his death. A வந்துட்டு பி மேல வந்துட்டு ஏ வந்து எதுக்காக ட்ரையல் பண்ணப்படுறாருன்னா பியை வந்து கொலை பண்ணிட்டாரு அப்படின்றதுக்காக அவர் மேல ட்ரையல் நடக்குது. என்ன மாதிரி கொலை அப்படின்னா, ஒரு கம்போ தடியோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று வச்சு அவர் வந்து கொலை செய்யும் நோக்கத்தில் இன்டென்ஷனா உட்கருத்தோடு அடிச்சு கொண்டுட்டாரு அப்படின்றது வந்து கேஸ். இந்த கேஸ்ல எதெல்லாம் ரெலவன்ட் ஃபேக்ட், எதெல்லாம் ஃபேக்ட் இன் இஷ்யூ அப்படின்னா, எதெல்லாம் ஃபேக்ட் இன் இஷ்யூனா ஏ இஸ் பீட்டிங் பி வித் த கிளப். ஏ வந்து பிய ஒரு கம்பு தடி அந்த மாதிரி பொருளை வச்சு அடிச்சாரு. ஒரு சைடு என்ன சொல்லுவாங்க, இல்லம்பாங்க, ஒரு சைடு ஆமாம்பாங்க. அக்யூஸ்ட் இல்லம்பாங்க, ப்ராசிக்யூஷன் ஆமா அதை வச்சு அடிச்சாரும்பாங்க. எக்ஸிஸ்டன்ஸ், நான் எக்ஸிஸ்டன்ஸ். ஓகேங்களா? அடுத்து ஏ இஸ் காசிங் பீஸ் டெத் பை சச் பீட்டிங். ஏ வந்துட்டு அந்த பீட்டிங்னாலதான் அவர் இறந்தாருன்னு ப்ரூவ் பண்ணணும்.
ஏ அடிச்ச பீட்டிங்னாலதான் பி இறந்தாரு, வேற எந்த இதுனாலையும் டிசீஸ்னாலையும் இறக்கல. ஸோ இது வந்து ஒன் சைடு அலெஜ் பண்றது, இன்னொரு சைடு டினை பண்றது. இதுலயும் எக்ஸிஸ்டன்ஸ் நான் எக்ஸிஸ்டன்ஸ். அடுத்தது ஏஸ் இன்டென்ஷன் டு காஸ் பீஸ் டெத். ஏ வந்து இன்டென்ஷனோட தான் பண்ணாரு, இன்டென்ஷன் இல்லாம கொலை பண்ணணுன்ற இன்டென்ஷன் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ப்ராசிக்யூஷன் சைடு சொன்னாங்கன்னா, அக்யூஸ் சைட்ல இல்ல ஏ என்ன சொல்லுவாருன்னா, இல்ல எனக்கு இன்டென்ஷன்லாம் இல்ல, நான் நெக்லிஜென்ட்டா பண்ணிட்டேன், நான் அப்சன்ட் மைண்ட்ல இருக்கும்போது பண்ணிட்டேன், அந்த மாதிரி ஒரு டிஃபென்சஸ் இருக்க சான்ஸ் இருக்கு. ஸோ இன்டென்ஷன் இருக்கா இல்லையான்றது ஃபேக்ட் இஷ்யூ வரும். ஸோ இதெல்லாமே ஃபேக்ட் இஷ்யூ. ஒரு ஃபேக்ட் ஒரு பார்ட்டி அலெஜ் பண்ணும்போது இன்னொரு பார்ட்டி வந்து டினை பண்றாரு, அந்த மாதிரி ஒரு ஃபேக்ட்ஸ் தான் வந்துட்டு அது வந்துட்டு அந்த கேஸ்க்கு வந்து ஒரு மெட்டீரியலான விஷயத்த டிட்டர்மைன் பண்ண போறதா இருக்கு அப்படின்னா அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே ஃபேக்ட் இன் இஷ்யூ. ஸோ இந்த ஃபேக்ட் இன் இஷ்யூஸை பொறுத்து என்ன பண்ணிக்கலாம், இப்போ சொன்ன ஃபேக்ட் இன் இஷ்யூஸை பொறுத்து செக்ஷன் 3 ஆஃப் பாரதிய சாட்சி அதிநியம் கீழேயோ இல்ல செக்ஷன் 5 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் கீழேயோ நம்ம வந்து எவிடன்ஸ் விடலாம். அண்ட் ஆஃப் நோ அதர்ஸ். ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ் நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இந்த சாப்டர்ல எதெல்லாம் ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணி வச்சிருக்காங்களோ அதெல்லாம் தான் ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ். ஸோ அப்போ நம்ம எதெல்லாம் ரெலவென்ட்டு எதெல்லாம் இர்ரெலவென்ட்டுன்ட்டு இந்த சாப்டர் நம்ம ஃபுல்லா படிச்சு வச்சிருந்தோம்னா நம்ம ஈஸியா அனலைஸ் பண்ணிட்டு இதை பொறுத்து எவிடன்ஸ் விடலாமா, இதை பொறுத்து எவிடன்ஸ் விடலாமா விடக்கூடாதா அப்படின்னு கோர்ட்ல வந்து எவிடன்ஸ் ஸ்டேஜ்ல நம்மளுக்கு அப்ஜெக்ஷன் பண்றதுக்கு ஒரு ஈஸியா போயிடும் நம்மளுக்கு. ஏன்னா எவிடன்ஸ் எதை பொறுத்து விட முடியும் நம்மளுக்கு கிளியர் கட்டா தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியா வந்து அப்ஜெக்ஷன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ வந்து எவிடன்ஸ் எதை பொறுத்து விடலாம், ஃபேக்ட் இன் இஷ்யூ அண்ட் ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ் எடுத்து விடலாம். மற்ற எதை பொறுத்தாவது விட முடியுமானா நோ அதர்ஸ், வேற எதை பொறுத்துமே விட முடியாது. அப்படி ஃபேக்ட் இன் இஷ்யூ ரெலவென்ட் ஃபேக்டை பத்தி எவிடன்ஸ் விடும் போதும் சிபிசியை வந்து நம்ம கவனிக்காம எவிடன்ஸ் விட்டுறக்கூடாது, சிபிசிக்கு உட்பட்டு தான் எவிடன்ஸ் விட முடியும். இதுதான் செக்ஷன் 3. ஓகேங்களா? இப்ப செக்ஷன் 3 இஸ் ஈக்குவல் டு செக்ஷன் 5 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட்னு ஆல்ரெடி சொல்லிட்டேன். இப்ப செக்ஷன் 6 ஆஃப் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டை இப்ப எந்த ப்ரொவிஷன்ல வச்சிருக்காங்க அப்படின்னா செக்ஷன் 4 ஆஃப் பாரதிய சாட்சி அதிநியம்ல வச்சிருக்காங்க. ஸோ செக்ஷன் 4 ஆஃப் பாரதிய சாட்சி அதிநியம்க்கும் இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டுக்கும் ஏதாவது சேஞ்ச் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஒரே ஒரு வார்த்தை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் ஓல்ட் ஆக்ட் நியூ, அதே மாதிரி இதுல வந்துட்டு ரிசீவ் டாக்குமெண்ட் வந்துட்டு சிபிசில வந்துட்டு பிளைண்டிஃப் சைட்ல ஒரு டாக்குமெண்ட்டை கொடுக்கணும் அப்படின்னா லாஸ்ட் செக்ஷனுக்காக சொல்றேன், செக்ஷன் 5க்காக பிளைண்டிஃப் சைட்ல ஒரு டாக்குமெண்ட்டை பிளைண்ட் ஃபைல் பண்ணும்போது கொடுக்காம ட்ரையல் ஸ்டேஜில் கொடுக்க பர்மிஷன் வாங்கக்கூடிய ரிசீவ் டாக்குமெண்ட்டுக்கு பர்மிஷன் வாங்கக்கூடிய பெட்டிஷன் வந்துட்டு ஆர்டர் 7 ரூல் 14ல 3. அதே வந்துட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டோட ஒரு டாக்குமெண்ட் ஃபைல் பண்ணணும், அந்த டாக்குமெண்ட்டை வந்துட்டு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டோட ஃபைல் பண்ணாம ட்ரையல் ஸ்டேஜில் ஃபைல் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன ரூல் அப்படின்னா ஆர்டர் 8ல ஃபைல் பண்ணாம ட்ரையல் ஸ்டேஜில் அதை எவிடன்ஸாக கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு பர்மிஷன் வாங்கக்கூடிய ப்ரொவிஷன் என்னன்னா ஆர்டர் 8ல ரூல் 1A 3. ரெண்டு ப்ரொவிஷனையும் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க, ப்ராக்டிக்கலா வந்து நம்ம யூஸ் பண்றப்ப யூஸ் ஆகும். ஸோ செக்ஷன் 6க்கு போயிடலாம். செக்ஷன் 6 நம்ம என்னன்ற ஒரு லீகல் மேக்ஸிமோட எல்லாரும் வந்து யூஸ் பண்ணி படிப்போம் அப்படின்னா ரெஸ்கெஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. ரெஸ்கெஸ்டேனா தமிழ்ல வந்து ஒன்றிய செயல். ஒன்றிய செயல் இந்த தமிழ் வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கனாலே வந்துட்டு இந்த செக்ஷன் வந்து கிளியர் கட்டா நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம். ஒன்றிய செயல் ஒன்றிய செயல்னா என்னன்னா ஒரே நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாக அமைந்த பொருண்மைகள் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்ப வந்து நான் வந்து ப்ரொவிஷனை படிச்சிடறேன். ரெண்டு ஆக்டுக்கும் இருக்கக்கூடிய சேஞ்சஸ் என்னன்னு ஒரே ஒரு சேஞ்சஸ் இருக்கு, அது மட்டும் சொல்லிடுறேன். இப்ப செக்ஷன் 6 ஓல்ட் ஆக்ட்ல, நியூ ஆக்ட்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 4ல இருக்கு. ரெலவன்சி ஆஃப் ஃபேக்ட்ஸ் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன். ஸோ இந்த ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன் அப்படின்றத அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன் ஃபேக்ட்ஸ் விச் தோ நாட் இன் இஷ்யூ. ஸோ ஒரு விஷயங்கள் வந்து இஷ்யூவோ ஃபேக்ட் இன் இஷ்யூவா இல்லை, அதுதான் சொல்லிட்டான் ஸ்டார்டிங் லைன்லயே.
facts which though not in issue are so connected with the fact in issue are a relevant fact அப்படின்னு சொல்லி இந்த செக்ஷன் 4ல வந்து ஃபர்ஸ்ட் லைன்ல நம்ம ஸ்கிரீன்ல ஷேர் ஆகிறதுல வரும். ஆர் சோ கனெக்டட் வித் த ஃபேக்ட் இன் இஷ்யூ ஆர் ஏ ரெலவென்ட் ஃபேக்ட் அப்படின்னு இருக்கும். இந்த ஆர் ரெலவென்ட் ஃபேக்ட்னு இருக்கு இல்லையா, அந்த வார்த்தை ஓல்ட் ஆக்ட்ல இல்லை. ஸோ இப்போ நம்ம இவ்வளோ நாளா என்ன ப்ரொவிஷன்ல இருந்துச்சுன்னா, ஃபேக்ட் இன் இஷ்யூவோட கனெக்டடா ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷனா வரது மட்டும்தான் செக்ஷன் 6 கீழே ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன்ல வரும் இருந்துச்சு ப்ரொவிஷன்ல, எக்ஸாக்ட் ப்ரொவிஷன்ல சொன்னோம்னா. இப்போ என்ன சொல்லிட்டாங்கன்னா, ஃபேக்ட் இன் இஷ்யூ கூட கனெக்டடா வந்தாலும் சரி, எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 6க்கு அடுத்தது இருக்கு இல்லையா, செக்ஷன் 6க்கு அடுத்து 7ல இருந்து 55 வரைக்கும் இருக்கு. இதே பாரதிய சாட்சி அதிநியம்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 4க்கு அடுத்தது 5ல இருந்து 50 வரைக்கும் இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ்ல ரெலவென்ட் ஃபேக்டுக்கு தொடர்ச்சியா வந்தாலும், ஃபேக்ட் இன் இஷ்யூவோட ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷனா வந்தாலும் சரி, இல்ல ரெலவென்ட் ஃபேக்டோட சேம் டிரான்சாக்ஷன்ல வந்தாலும் சரி, அது எல்லாமே செக்ஷன் 6 கீழே வந்துடும், ரெஸ்கெஸ்டேல வந்துடும். ரெஸ்கெஸ்டேன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க, செக்ஷன் 6ன்றது ரெஸ்கெஸ்டே அப்படின்னு சொல்லுவாங்க. Facts which though not in issue are so connected with the fact in issue as to form part of the same transaction are relevant, whether they occurred at the same time and place or at a different times and places. ஒரு ஃபேக்ட் இருக்கு, அந்த ஃபேக்ட் வந்துட்டு ஃபேக்ட் இன் இஷ்யூ இல்ல ஆனா ஃபேக்ட் இன் இஷ்யூக்கு கனெக்டடா இருக்கு, ரெலவென்ட் ஃபேக்டுக்கு கனெக்டடா இருக்கு. எப்படி இருக்குன்னா, அந்த ஃபேக்ட் இன் இஷ்யூவோட தொடர்ச்சியா இருக்கு, இல்ல ரெலவென்ட் ஃபேக்டோட தொடர்ச்சியா இருக்கு. அதுதான் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன் அப்படின்னு சொல்றோம். ஆர் ரெலவெண்ட். எப்ப ரெலவெண்ட், எப்படி ரெலவெண்ட்னா, அது வந்து ஒரே நேரத்துல ஒரே இடத்துல நடந்திருந்தாலும் சரி, தொடர்ச்சி இருந்தா போதும். ஓகேங்களா, அந்த சேம் டிரான்சாக்ஷனா இருந்தா போதும். அது ஒரே நேரத்துல ஒரே இடத்துல தொடர்ச்சி நடந்திருக்கும் அவசியம் இல்லை. வெவ்வேறு இடங்கள்ல வெவ்வேறு நேரத்துல ஒரு தொடர் செயலா இருந்தாலும் போதும். இதை வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ரெஸ்கெஸ்டே ப்ரூவ் பண்றதுக்கு செயின் ஆஃப் லிங்க் வந்து கட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. லிங்க் வந்து ஒவ்வொரு நிகழ்ச்சியோட தொடர்ச்சியும் பார்த்தீங்கன்னா, சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ்ல பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இதுலயும் வந்து லிங்க் வந்து வந்துகிட்டே இருக்கணும். சூழ்நிலை சாட்சியங்கள், டைரக்ட் எவிடன்ஸ்னா நேரடியாக பார்த்துருப்பாங்க. அப்படி இல்லாத பட்சத்துல அதை சூழ்நிலையை பொறுத்து தான் முடிவு பண்ண முடியும், அசீவ் பண்ண முடியும். அப்படின்ற போது இந்த சூழ்நிலைகள் எல்லாம் வந்து தொடர்ச்சியா இருக்கணும். ஏதோ ஒரு இடத்துல டவுட் வருது, அந்த இடம் கட் ஆகுது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம அக்யூட்டல் கொடுக்க வேண்டியதா போயிடும். ஸோ செயின் ஆஃப் லிங்க்ஸ் வந்து கட் ஆகாம இருக்கும். அதே மாதிரிதான் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன், ஃபேக்ட் இன் இஷ்யூவோட இல்லைன்னா வந்து ரெலவென்ட் ஃபேக்டோட கனெக்டடா இருக்கணும். கனெக்டடா இருந்து அதோட தொடர்ச்சியா இருக்கணும், அதோட சேம் டிரான்சாக்ஷன்ல இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து செக்ஷன் 6 கீழே ஒரே நேரத்துல ஒரே இடத்துல நடந்திருந்தாலும் சரி, டிஃப்ரெண்ட் நேரத்துல டிஃப்ரெண்டான இடத்துல நடந்திருந்தாலும் சரி, அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து இப்போ வந்து ஃபர்ஸ்ட் லாஸ்ட் செக்ஷன்லயே வந்து ஒரு இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தோம். என்ன இல்லஸ்ட்ரேஷன் பார்த்தோம் அப்படின்னா, ஏ வந்து பிஏ வந்து கிளப்பை வச்சு அடிச்சாரு, ஏ வந்து பிஏ வந்து அதனால கிளப்பை வச்சு அடிச்சு இறக்க வச்சிட்டாரு, ஏ வந்து பிஏ வந்து இன்டென்ஷனோட அடிச்சாரு அப்படின்லாம் வந்துட்டு லாஸ்ட் செக்ஷன்ல பார்த்தோம். அப்படி லாஸ்ட் செக்ஷன்ல அப்படி பார்க்கும் போது என்ன பார்த்தோம்னா, இதெல்லாம் வந்து ஃபேக்ட் இன் இஷ்யூவா இருக்கக்கூடிய விஷயங்கள். இதுக்கு கனெக்டடா என்ன விஷயங்கள் இருக்கும், அது அந்த ரெண்டு பேர் இந்த மாதிரி ஒரு பப்ளிக் பிளேஸ்ல வந்து குச்சி வச்சு அடிக்கும் போது ஒரு பப்ளிக் பிளேஸ்ல நடக்குது. அப்ப அதை சுத்தி நிறைய பேர் வந்துட்டு நிப்பாங்கல்ல, நின்று அதை வந்து வாட்ச் பண்ணுவாங்க. பைஸ்டாண்டர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்கள சுத்தி நின்று சண்டை நடக்கும் போது வாட்ச் பண்றாங்க. வாட்ச் பண்ணும்போது அவங்களுக்குள்ள சில விஷயங்கள் பேசிக்குவாங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க இல்லையா, அவர் வந்து அடிச்சாரு இல்லையா, அடிக்கும் போது அவர் வந்து எதுவும் பேசாமையே வந்து ரியாக்ட் பண்ணாமையே அடிச்சிட்டு இருக்க போறது இல்லை. அப்படி அவர் அடிச்சவருக்கு அதை வந்து அடி வாங்கினாரு இல்லையா, யாரு டெத் ஆனாரோ அந்த டிசீஸ்டு பர்சனும் வந்து எதுவுமே வாயை திறக்காம அடி வாங்க போறது இல்லை. சம்திங் ஏதோ ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு கன்வர்சேஷன் போயிட்டு இருந்திருக்கலாம், ஏதோ ஒரு சத்தம் போட்டுட்டு இருந்திருக்கலாம். அப்ப அந்த சத்தங்களும் அந்த சுத்தி இருக்கவங்க வந்து சொன்ன விஷயங்களும் பாத்தீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷனோட ஒரு பார்ட்டா இருக்கு. சேம் டிரான்சாக்ஷன்ல ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷனா இருக்கு அப்படின்ற போது அந்த ஃபேக்ட்ஸ் எல்லாம் என்னன்னா செக்ஷன் 6 கீழே ரெலவென்ட்.
செக்ஷன் 6 கீழே ரிலவெண்ட் அப்படின்னா இப்ப நான் சொன்ன மாதிரி ஒரு செயல் அந்த ஃபேக்டின் இஷ்யூவோ இல்ல ரெலவென்ட் ஃபேக்டோ, இப்ப நம்ம 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க, அடிச்சு வந்து ஒருத்தர் இறந்துட்டாருன்னா அது ஃபேக்டின் இஷ்யூ. அதோட ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ் என்னன்னா அங்க சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்னென்ன சொன்னாங்க, செக்ஷன் 6 கீழே ரெலவென்ட் ஃபேக்ட் என்னன்னா சுத்தி இருக்கவங்க எல்லாம் என்னென்ன சொன்னாங்க, இல்ல 2 பேரும் அடிச்சுக்கிட்டாங்க இல்லையா, அவங்க என்னென்ன வார்த்தைகள்லாம் உச்சரிச்சாங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, அந்த நிகழ்வோட தொடர்ச்சி, அது எல்லாமே ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன் அப்படின்ற அடிப்படையில செக்ஷன் 6 கீழே ரிலவெண்ட். இன்னொரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்றேன், அதுவும் ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன் தான். இந்த செக்ஷன் 6 வந்து எதுக்கான எக்ஸெப்ஷன் அப்படின்னா ஹியர்சே எவிடன்ஸ்க்கான எக்ஸெப்ஷன். நார்மல் ரூலு ஹியர்சே எவிடன்ஸ் வந்து அட்மிசபிளே கிடையாது. ஹியர்சே எவிடன்ஸ் எப்பப்பெல்லாம் வந்துட்டு நார்மல் ரூல் என்னன்னா எப்பயுமே அட்மிசபிள் கிடையாது. ஹியர்சே எவிடன்ஸ்னா என்ன, எவிடன்ஸ்னா கேள்வி நிலை சாட்சியம். கேள்வி நிலை சாட்சியன்ற போது எதை வந்து கேள்வி நிலை சாட்சியம் ஹியர்சே எவிடன்ஸ்னு சொல்லுவாங்க அப்படின்னா, நான் வந்து ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னா, ஒரு விஷயத்த நேரடியா பார்த்துட்டு ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படின்னா அது வந்து டைரக்ட் எவிடன்ஸ். நான் சொன்னதை போய் இன்னொரு அரசகுமார் சார்ட்ட சொல்றேன், இல்ல நான் பார்த்த விஷயத்த அரசகுமார் சார்ட்ட போய் சொல்றேன், இந்த மாதிரி நான் இந்த சம்பவம் ஒரு கொலை நடந்துச்சு அதை போய் பார்த்தேன்னு சொல்றேன். அது வந்து அவர் வந்து என்னது அவர் காதால கேட்ட விஷயம் தான், அவர் நேரடியாவும் கேட்கல. நேரடியானா 2 பேரும் சத்தம் போட்டுட்டு இருக்கப்ப அடிச்சுக்கிட்டு இருக்கப்ப காதுல கேட்கல. அடிச்சு சம்பவம் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் பாத்தீங்கன்னா அவர்கிட்ட போய் சொல்றேன். அப்ப வந்து அவருக்கு வந்து இதை பொறுத்து வந்து டைரக்டா அவரோட டைரக்ட் எவிடன்ஸ்னா என்னது, நம்மளோட ஐம்புலன்களால கண்ணாலேயோ காதாலேயோ தொடு உணர்ச்சி மூலியமாவோ இல்ல நுகர்தல் மூலமாவோ டேஸ்ட் பண்ணியோ டைரக்டா தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள் தான் வந்து டைரக்ட் எவிடன்ஸ்ல வரும். இந்த மாதிரி 5 புலன்களை யூஸ் பண்ணாம ஒருத்தருக்கு வந்து ஒரு விஷயத்த தெரியுது, இன்னொருத்தர் சொல்லிதான் ஒரு விஷயத்த கேள்விப்படுறாரு அப்படின்னா அது வந்து ஹியர்சே எவிடன்ஸ். அந்த ஹியர்சே எவிடன்ஸ் நார்மல் ரூல் அட்மிசபிள் கிடையாது. ஆனா செக்ஷன் 6 பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 6ன்றது ஹியர்சே எவிடன்ஸ்க்கான எக்ஸெப்ஷன். ஏன் எக்ஸெப்ஷன் அப்படின்னா, இப்போ ஒரு இல்லஸ்ட்ரேஷன் சொல்றேன், அதை மட்டும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன் வந்து ஹியர்சே எவிடன்ஸ் வந்துட்டு ஹியர்சே எவிடன்ஸ்க்கான எக்ஸெப்ஷனா செக்ஷன் 6 இருக்கு அப்படின்றத இந்த இல்லஸ்ட்ரேஷன் மூலமா வந்து கிளியரா புரிஞ்சுக்கலாம். இப்போ என்கிட்ட வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஒரு சண்டை நடந்துகிட்டு இருக்கு, 2 பேர் அடிச்சுக்கிறத ஒருத்தவங்க வந்து பாக்குறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது இப்ப நான் வந்து ஒரு வீட்டுல இருக்கேன், வீட்டுல வந்து 2 பேருக்கு இடையில சண்டை நடக்குது. சண்டை நடக்கிறது வந்துட்டு யாருன்னா நான் எனக்கும் என் பிரதருக்கும் சண்டை நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. சண்டை நடக்கிறத இங்க வந்துட்டு என்னோட மதர் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்துட்டு இருக்கும் நான் வந்து என்ன பண்ணிடுறேன், அந்த சண்டையில பாத்தீங்கன்னா 2 பேருக்குள்ள கைகலப்புல நான் வந்து என் பிரதர்ல ஏதோ ஒரு பண்ணி நான் அடிச்சறதுனால அவர் வந்து மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு. அவர் உயிரோடு இருக்கிறான்னு பாக்குறப்ப இல்ல. ஸோ சம்திங் வந்து டெத்து காசு ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சவங்க நான் வந்து அந்த இடத்த விட்டு ஓடுறேன். இதை வந்து பார்த்தது யாருன்னா என் மதர் பார்த்துட்டு சத்தம் போடுறாங்க, யாராவது வாங்க அப்படின்ற மாதிரி, வாங்க வாங்கன்னு சத்தம் போடுறாங்க. சத்தம் போடுறத பார்த்துட்டு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து எங்க வீட்டை நோக்கி வரும்போது என்னோட வீட்டுல இருந்து நான் வேகமா வந்து வெளியே ஓடுறேன். அவங்க யாரை பாக்குறாங்கன்னா என்ன பாக்குறாங்க. நான் ஓடினதை தான் பார்த்தாங்க, நான் அடிச்சதையோ அதன் மூலமா அவர் இறந்ததையோ பார்க்கல. ஓகேங்களா? சம்பவத்தை நேர்ல பார்த்தது யாரு? மதர். இதெல்லாம் எதோட தொடர்ச்சியா நடக்குதுன்னா, நான் கொலை பண்ணதோட தொடர்ச்சியா எங்க மதர் சத்தம் போடுறாங்க. சத்தம் பண்ணதோட சத்தம் போடுறது எல்லாமே ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன். இந்த சேம் டிரான்சாக்ஷனா விச் ஃபேக்டின் இஷ்யூக்கு ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷனா இருக்கு. ஃபேக்டின் இஷ்யூ இந்த கொலை நடந்த சம்பவம், அதுக்கு ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷனா இருக்கக்கூடியது என் மதர் சத்தம் போடுறது. அதை கேட்டுட்டு அக்கம் பக்கத்துல இருக்கவங்களாம் சுத்தி முத்தி இருந்து ஓடி வருது. அவங்க ஓடி வரும்போது நான் வந்து வெளியே போறதை பாத்துறாங்க, ஆனா கொலை நடந்ததை பார்க்கல. அதுக்கப்புறம் எங்க மதர்கிட்ட வீட்டுக்குள்ள வராங்க, என் டெட் பாடி இருக்கு, என் பிரதரோட டெட் பாடி இருக்கு. நான் ஓடிட்டேன், நான் தான் வந்துட்டு கொலை பண்ணது, என் பிரதரோட டெட் பாடி இருக்கு. அதை வந்துட்டு எங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க உள்ள வந்து பார்த்துட்டு டெட் பாடி இருக்கு, என் மதர் சத்தம் போடுறதையும் பார்த்துட்டப்ப அவங்களோட அசம்ஷன் என்னன்னா நான் தான் கொலை பண்ணிருப்பேன் அப்படின்றது. என் மதரும் சொல்றாங்க வினோத் தான் வந்துட்டு இந்த கொலையை பண்ணதுன்னு அக்கம் பக்கத்துல இருக்கவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. இப்ப இதுல ஐ விட்னஸ் யாரு? இதுல ஐ விட்னஸ் ஆன டைரக்ட் எவிடன்ஸ் யாரு? சம்பவத்தை நேர்ல பார்த்தது யாருங்க? அம்மா. சோ மதர் தான் வந்து ஐ விட்னஸ். உடனே போன அடுத்து
மதர் தான் வந்து ஐ விட்னஸ். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப மதர் வந்து இப்ப வந்து ஐ விட்னஸ்னா எந்த ஸ்டேஜ்ல வந்து எவிடன்ஸ் கொடுப்பாங்க, ஐ விட்னஸ் வந்து வரணும் வந்து சாட்சி சொல்லணும்னா அவங்க வந்து ட்ரையல் ஸ்டேஜ் வரணும். ட்ரையல் ஸ்டேஜ் வந்த அப்புறம் ப்ராசிக்யூஷன் சைடுல விட்னஸா பாக்ஸ் செய்வாங்க. இந்த மர்டர் கேஸ் எனக்கு அகைன்ஸ்டா என்ன வந்து அக்யூஸ்டா காமிச்சு நடந்துகிட்டு இருக்கு. மதர் வந்து இன் கேஸ் அலைவ்னா அப்படின்னா பிரச்சனை இல்லை. மதர் வந்து ஏஜ்டு அப்படின்ற ரீசன்னால நோ மோர், அவங்க வந்து இல்ல, அவங்களுக்கு வயசாகி இல்ல, அவங்களுக்கு நோ மோர், அவங்க இல்ல அப்படின்ற போது இந்த கேஸ்ல டைரக்ட் எவிடன்ஸ் வந்து டைட் ஆயிடுறாங்க. இப்ப இந்த கேஸ்ல வேற ஏதாவது எவிடன்ஸ் வச்சு ப்ரூவ் பண்ணலாமா அப்படின்னா ப்ரூவ் பண்ணலாமா, பண்ணலாம். ஏன்னா மதரோட எவிடன்ஸ் இருந்துச்சுன்னா அதுல பிரச்சனையே கிடையாது, நம்ம டைரக்ட் எவிடன்ஸே கொடுத்துருவோம். அப்படின்ற போது இப்ப மத்தவங்க எல்லாம் பைஸ்டாண்டர்ஸ் எல்லாம் வந்து நான் ஓடி போறதை பார்த்தாங்க, அதோட ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷனா என் மதர் சொன்னதை கேட்டாங்க. ஸோ என் மதர் சொன்னதை அவங்க கேட்டனால அவங்க எல்லாம் என்ன எவிடன்ஸ், ஹியர்சே எவிடன்ஸ். அவங்க டைரக்ட் எவிடன்ஸான்னு பார்த்தோம்னா இல்ல, அவங்க என் மதர் சொன்னதை தான் கேட்டாங்க. சம்பவத்தை நான் கொலை பண்ணதை வந்து நேரடியா என் பிரதரை கொலை பண்ணதை நேரடியா பார்க்கல. அடுத்தது வந்து அவங்க நேரடியா வந்து டைரக்டா அவங்க வேற எதுவுமே கேட்டுக்கல. நான் வந்து என் பிரதர் வந்து என்ன கொல்றான்ற மாதிரியே ஏதோ ஒரு விஷயத்த கேட்கல. மியர் என் மதர் சொன்ன வார்த்தையை கேட்டாங்க. கேட்டுட்டு வந்து கோர்ட்ல சாட்சி சொல்றாங்க. அவங்க என்னன்னா ஹியர்சே எவிடன்ஸ். நார்மல் ரூல் என்னது, ஹியர்சே எவிடன்ஸ் நாட் அட்மிசபிள். இதுதான் நார்மல் ரூல், ஜெனரல் ரூல். இது வெல் செட்டில்டான ஒண்ணுதான். இப்ப இந்த இடத்துல இவங்க வந்து ஹியர்சே எவிடன்ஸ் தானே கொடுக்க முடியும். ஓடி வந்து அக்கம் பக்கத்துல இருந்து ஓடி வந்து ஹியர்சே எவிடன்ஸ் தானே கொடுக்க முடியும். அவங்களோட எவிடன்ஸ் வந்து ரெலவெண்டான்னு பார்த்தோம்னா எந்த செக்ஷன்ல ரெலவெண்ட்னா ரெலவெண்ட் தான். எந்த செக்ஷன்ல ரெலவெண்ட்னா செக்ஷன் 6 கீழே ரெஸ்கெஸ் டே, ஒன்றிய செயல் அப்படின்ற அடிப்படையில் ரெலவெண்ட். எதோட ஒன்றிய செயல் அப்படின்னா இந்த சம்பவம், இந்த டெத்தோட ஃபேக்டின் இஷ்யூ இருக்கு இல்லையா, டெத்து காசா இருக்கு இல்லையா, டெத்தோட ஒன்றிய செயல். ஒன்றிய செயலா இருந்து எதை பத்தி சொல்றாங்க, வெளியே ஓடுறதுதான் பாக்குறாங்க. அடுத்தது என் மதர் இவர் தான் வந்து வினோத் தான் கொலை பண்ணாருன்றது சொன்னதை கேட்டுட்டு வந்து கோர்ட்ல சாட்சி சொல்றாங்க. ஸோ ஹியர்சே எவிடன்ஸ், இந்த ஹியர்சே எவிடன்ஸ் அட்மிசபிளா பார்த்தோம்னா அட்மிசபிள் தான். ஹியர்சே எவிடன்ஸ் ஜெனரல் ரூல் வந்து நாட் அட்மிசபிள். அதுக்கான ஒரு மெயினான எக்ஸப்ஷன் தான் செக்ஷன் 6. எப்ப அது வந்துட்டு அட்மிசபிளா இருக்கும்னா அந்த அக்கரன்ஸ் நடந்ததுக்கு அந்த டைம்லயோ அல்ல வந்து அந்த பிளேஸ்லயோ இல்ல டிஃப்ரெண்ட் டைம்லயோ அல்லது பிளேஸ்லயோ எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனா அது வந்து ஃபேக்டின் இஷ்யூவோடயோ ரிலவன்ட் ஃபேக்டோடய கனெக்டடா இருக்கணும். அதோட சேம் டிரான்சாக்ஷன்லாம் நடந்திருக்கணும். சரிங்களா? ஸோ ஒரு ஃபேக்டின் இஷ்யூக்கும் ரிலவன்ட் ஃபேக்டுக்கும் அதோட ஃபார்ம் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷனா ஒரு ஃபேக்ட் இருக்கு அப்படின்னா அந்த ஃபேக்ட் வந்து சேம் பிளேஸ் சேம் டைம்லயோ இல்ல டிஃப்ரெண்ட் பிளேஸ் டிஃப்ரெண்ட் டைம்ஸ்லயோ நடந்திருந்தாலுமே கூட, ஏன்னா டிஃப்ரெண்ட் டைம்ஸ்ல கூட இருக்கலாம், ஆனா என்ன ஒரு கண்டிஷன்னா அந்த டிரான்சாக்ஷனோட தொடர்ச்சியா இருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அந்த ஃபேக்ட் வந்துட்டு செக்ஷன் 6 கீழே ரெலவன்ட் ஃபேக்ட். அதை வந்து ஒன்றிய செயல் அப்படின்ற அடிப்படையில நம்ம வந்து ப்ரூவ் பண்ண முடியும். இதுதான் வந்துட்டு செக்ஷன் 4ல வந்து ரெஸ்கெஸ் டே அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓல்ட் ஆக்டை பொறுத்த வரைக்கும் செக்ஷன் 6ல இருக்கும் ரெஸ்கெஸ் டே, ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன். ஸோ இதை இப்போ நம்ம வந்துட்டு ஒவ்வொரு இல்லஸ்ட்ரேஷனா பார்த்துருவோம். இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஏன் பார்க்கணும் அப்படின்னா இன்கேஸ் நம்மளுக்கு ஜட்மெண்ட் ரைட்டிங் ப்ராப்ளம்லயே கூட என்ன மாதிரியான ஒரு ஃபேக்ட்ஸை கொடுக்கும் போது நம்ம படிச்ச இல்லஸ்ட்ரேஷன்ஸ் அதை அப்ளை பண்ற மாதிரி இருக்கலாம். சில சூழ்நிலைகள்ல இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எடுத்து போட்டு அங்கே எழுதணும்னு அவசியம் கிடையாது. அதே போன்ற ஒரு ப்ராப்ளத்தை சம்திங் அது எக்ஸாக்டா அந்த ப்ராப்ளம் வராது, சம்திங் ஏதோ ஒரு இடத்துல இந்த செக்ஷனோட இது ரெலவெண்ட் ஆகிற மாதிரி இல்லஸ்ட்ரேஷனே எங்கேயோ ஒரு இடத்துல மீன்ஸ்ல கேட்கலாம். பிலிம்ஸ்ல இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நிறைய வந்து இல்லஸ்ட்ரேட்டிவ் கொஸ்டின்ஸ் கேட்டாங்கன்னா இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வச்சு எவிடன்ஸ் ஆக்ட்ல நிறைய கேட்பாங்க. ஸோ நம்ம வந்து எல்லா ப்ரொவிஷனும் வந்து கிளியர் கட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப யூஸ் ஆகும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ரொம்ப யூஸ் ஆகும். ஸோ எல்லா இல்லஸ்ட்ரேஷனையுமே 10 இல்லஸ்ட்ரேஷன்ஸ் இருந்தாலும் இல்லஸ்ட்ரேஷனை வந்து எல்லா இல்லஸ்ட்ரேஷன்ஸையும் படிச்சிடணும். ஸோ ஃபர்ஸ்ட் illustration A. A is accused of the murder of B by beating him. ஸோ வந்து A வந்து B வந்து அடிச்சு கொண்டுட்டாரு அப்படின்றதான் கேஸ். வாட் எவர் வாஸ் செட் ஆர் டன் பை A or B. ஸோ ஏவும் பியும் அடிச்சு கொண்டுட்டாங்க. இப்போ ஏவும் பியும் என்னென்ன பேசுறாங்களோ இல்லைன்னா என்னென்ன பண்றாங்களோ எல்லாமே என்னன்னா ரெலவெண்ட். ஏன் ரெலவெண்ட், ஏவும் பியும் வந்து அந்த அடிச்சு அந்த கொலை நடந்த சம்பவத்துல என்னென்ன பேசிப்பாங்க எல்லாமே வந்து அந்த ஃபேக்டின் இஷ்யூவோட ஃபார்ம் பார்ட் ஆஃப் த சேம் டிரான்சாக்ஷனா இருக்கு.
ஆர் த பைஸ்டாண்டர்ஸ் அட் த பீட்டிங். ஸோ பைஸ்டாண்டர்ஸ்னா சுத்தி இருக்கவங்க என்ன பேசுறாங்க என்ன பண்றாங்க அப்படின்றதும், ஏஎன்பி என்ன பேசுறாங்க என்ன பண்றாங்க அப்படின்றதும் இந்த செக்ஷன் 6 கீழே ரிலவெண்ட். ஆர் ஸோ ஷார்ட்லி பிஃபோர் ஆர் ஆஃப்டர் இட் ஹேஸ் டு ஃபார்ம் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன் இஸ் ஏ ரெலவென்ட் ஃபேக்ட். ஸோ அந்த சம்பவத்திற்கு சற்று முன்னதாகவோ சற்று பின்னதாகவோ அங்க சுத்தி இருந்தவங்க அங்க ஏவும் பியும், அதாவது ஆக்சுவலா வந்து அக்யூஸ்டும் வந்து டிசீஸ்டு பர்சனு எல்லாரும் என்ன பேசிக்கிட்டாங்க என்ன பண்ணிக்கிட்டாங்க அப்படின்றதெல்லாம் ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ். எந்த அடிப்படையில்னா ஃபேக்ட் இன் இஷ்யூயோட ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷனா இருக்கிறனால. அடுத்தது இல்லஸ்ட்ரேஷன்ஸ் பி. A is accused of waging war against government of India by taking part in armed insurrection in which the property is destroyed, troops were attacked, and goals were broken open. The goals were broken open அப்படின்ற வார்த்தை வந்துட்டு நியூ ஆக்ட்ல வந்துட்டு ஜெயில்ஸ் அப்படின்னு மாத்திட்டாங்க. கோல்ஸ்னா வந்து சிறைச்சாலைகளை தான் வந்துட்டு கோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையை வந்துட்டு சம் அண்டர்ஸ்டாண்டிங்ல வந்துட்டு டவுட்ஸ் இருக்கிறனால, அந்த டவுட்ஸ் வரக்கூடாதுன்றதுக்காக, ஆம்பிகியூட்டி வரக்கூடாதுன்றதுக்காக ஜெயில்ஸ்னே மாத்திட்டாங்க இல்லஸ்ட்ரேஷன்ல. ஸோ ஓல்ட் ஆக்ட்ல கோல்ஸ்ன்னு இருக்கிறது, இப்போ நியூ ஆக்ட்ல ஜெயில்ஸ் அப்படின்னு இருக்கு. ஸோ ஏ வந்து என்ன கேஸ்ல அக்யூஸ்டா இருக்காருன்னா, வேஜிங் வார் அகேன்ஸ்ட் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து ஒரு போர் தொடுக்கிறாரு அப்படின்ட்டு ஏ மேல வந்து சார்ஜ். எதுல வந்து பாட்டா இருக்கிறாருன்னா, ஒரு ஆயுதம் தாங்கிய ஒரு படையில வந்துட்டு அவர் வந்துட்டு சேர்ந்து இந்தியன் கவர்மெண்ட் அகேன்ஸ்டா போர் தொடுக்கிறாருன்றது கேஸ். அந்த ஆர்ம்டு இன்சர்க்ஷன்ல அவர் ஜாயின் பண்ணும் போது அங்க வந்துட்டு கவர்மெண்ட்டுக்கு சம்மந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டி எல்லாம் டெஸ்ட்ராய் பண்றாங்க, அங்க இருக்கக்கூடிய ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்றாங்க, சிறைச்சாலையெல்லாம் அவங்களுக்கு ஃபேவரான சிறை கைதியெல்லாம் வந்து சிறையெல்லாம் உடைச்சு அங்க ஃபேவரான சிறை கைதியெல்லாம் வந்து விடுவிச்சுக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பல சம்பவங்கள் நடக்குது. Occurrence of these facts relevant as forming part of general transaction, though A may not have been present at all of them. இப்போ சார்ஜ் யாருக்கு எகென்ஸ்டா மட்டும்தான் இருக்குதுன்னா, ஏக்கு எகென்ஸ்டா மட்டும்தான் என்ன சார்ஜ், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா எகென்ஸ்டா வந்து போர் பண்றாரு அப்படின்ற சார்ஜ். அப்படின்ற போது இவரு மட்டும் ஒரு தனியாளா இருந்தா வந்து ஒரு இந்தியன் கவர்மெண்ட் எகென்ஸ்டா போர் தொடுக்க முடியும். ஸோ நிறைய பேர் இருப்பாங்க, அதுல நிறைய பேர் இருந்துதான் வந்து இந்த ட்ரூப்ஸ் அட்டாக் பண்ண முடியும், நிறைய பேர் இருந்துதான் வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டிஸை டெஸ்ட்ராய் பண்ண முடியும், நிறைய பேர் தான் ஆர்ம்டு என்னென்ன பண்ண முடியும்னா அந்த ஜெயிலெல்லாம் சிறைச்சாலையெல்லாம் உடைச்சு இது பண்ண முடியும். ஸோ இவ்வளோ இதெல்லாம் நடக்கும்போது இந்த மற்றவங்க பண்ண செயல்களும் ரெலவெண்டானா மற்றவங்க பண்ண செயல்களும் ரெலவெண்ட் தான். ஓகேங்களா? எதனாலன்னா இந்த டிரான்சாக்ஷன் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட், ஒரு இடத்துல ஜெயில் இருக்கும், இன்னொரு இடத்துல ட்ரூப்ஸ் அட்டாக் பண்ணுவாங்க, இன்னொரு இடத்துல ப்ராப்பர்ட்டி டெஸ்ட்ராய் பண்றாங்க, எல்லாம் டிஃப்ரெண்ட் டைம்ஸ் டிஃப்ரெண்ட் பிளேசஸ்ல கூட நடந்திருக்கும். சேம் டைம் சேம் இது வந்து அவசியம் கிடையாது, டிஃப்ரெண்ட் டைம்ஸ் டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல கூட நடந்திருக்கும். அப்படின்ற போது ஆனா எல்லாம் எதோட தொடர்ச்சியா இருக்கு, ஃபேக்ட் இன் இஷ்யூ என்ன, வேகிங் வார் அகேன்ஸ்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அகேன்ஸ்டா போர் தொடுக்கிறதா ஃபேக்ட் இன் இஷ்யூ, தொடுத்தாங்களா இல்லையான்றதா ஃபேக்ட் இன் இஷ்யூ. இப்ப அதை பொறுத்து அதோட ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷனா இந்த நடந்தக்கூடிய ட்ரூப்ஸ் அட்டாக் பண்ணது, ஜெயில வந்து உடைச்சி திறந்து இது பண்றது, கைதிகளை விடுவிக்கிறது எல்லாமே வந்து இந்த ஆர்ம்டு இன்சரக்ஷன்ல வந்து கவர்மெண்ட் அகேன்ஸ்டா போர் தொடுக்கிறதுக்கு ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷனா இருக்கிறதுனால செக்ஷன் 6 கீழே இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே ரெலவெண்ட். யாருக்கு எகென்ஸ்டா, ஏக்கு எகென்ஸ்டா. ஈவன் ஏ வந்து இந்த ஒவ்வொரு விஷயத்திலையும் போய் பிரசன்ட் ஆயிருக்கணும் அவசியம் கிடையாது, எல்லாத்துக்குமே வந்து ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன் அடிப்படையில ஏவோட கேஸ்ல ரெலவென்ட் ஃபேக்ட்ஸ். இதுதான் வந்து இல்லஸ்ட்ரேஷன் பி. அடுத்து இல்லஸ்ட்ரேஷன் சி. A sues B for libel contained in a letter forming part of a correspondence. Letters between the parties relating to the subject out of which the libel arose and forming part of the correspondence in which it is contained are relevant facts, though they do not contain the libel itself. அடுத்த இல்லஸ்ட்ரேஷன்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, ஏ வந்து பி மேல வந்து லிபல் அப்படின்னா என்னன்னா, ரிட்டன் மூலமா டிஃபமேஷன் பண்றதுக்கு பேர் தான் லிபல் அப்படின்னு சொல்லுவாங்க, எழுத்து வழி அவதூறு தமிழ்ல. ஏ வந்து பி மேல வந்து கேஸ் போடுறாரு. எதுக்குன்னா, ஒரு லிபலஸான ஒரு லெட்டரை வந்துட்டு பி வந்து அனுப்புறாரு, ஏ பத்தி ஒரு லிபலா இருக்கக்கூடிய லெட்டர் வந்து பி வந்து அனுப்புறாரு அப்படின்றது. ஸோ இந்த இதுல லெட்டர்ஸ் பிட்வீன் த பார்ட்டிஸ்,
ஏவுக்கு வந்துட்டு பி ஏவை பத்தி பி வந்து ஒரு லிபல் லெட்டர் அனுப்புறாரு. அதுல வந்துட்டு அதுல வந்து ஏ என்ன சொல்றது, ஏக்கு தான் அனுப்பணும்னு இல்லை, யாருக்கு வேணாலும் அனுப்பலாம், யாருக்கும் அனுப்பி அவரை பத்தி அவதூறு பரப்புறாரு பி. அப்படின்ற போது அந்த லெட்டர்ஸ் பிட்வீன் ரெண்டு பேருக்கு இடையில வந்து அந்த லெட்டர்ஸ் ரெண்டு போயிட்டு வந்துகிட்டு இருக்கு இல்லையா. ஈவன் எந்த லெட்டர் போனாலும் சரி, அந்த ஈவன் ரெண்டு பேருக்கு இடையில லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் இருக்கு, லெட்டர் போக வர இருக்கு அப்படின்றது என்னதான், ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன் தான். அந்த ஸ்பெசிபிக் லெட்டர் தான் கொண்டு வந்து ப்ரூவ் பண்ணி தான் அது ஒன்றிய செயலா இருக்குன்னு அவசியம் இல்லை. அந்த ஸ்பெசிபிக் லெட்டர் போட்டா அது ஸ்ட்ரெயிட்டாவே ஃபேக்ட் இஷ்யூ ஆயிரும். லிபலஸ் லெட்டரை வந்து கோர்ட்ல கொடுத்துட்டா அது வந்து ஸ்ட்ரெயிட்டாவே ஃபேக்ட் இஷ்யூ. அந்த லிபலஸ் லெட்டர் இல்லாம வேற என்னென்ன டிரான்சாக்ஷன்லாம் அந்த பார்ட்டிஸ் கடையில கரஸ்பாண்டன்ஸ்ல லெட்டர் வந்து போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு அப்படின்ற வந்து ஃபேக்ட்ஸ் எல்லாமே ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன் அடிப்படையில் ரெலவெண்ட். அந்த அவங்க கூட மற்ற லெட்டர்ஸ்லாம் ஈவன் லிபல் இல்லாமையே கூட இருக்கலாம். லிபல் இல்லாத லெட்டர்ஸ் இருந்தா கூட மற்றபடி அவங்க கூட லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் இருந்துச்சு, அதுல ஏதோ ஒரு லெட்டர் தான் லிபல் அப்படின்னா அந்த அந்த ஏதோ ஒரு லிபல் இருக்கக்கூடிய லெட்டரை தவிர மற்ற லெட்டர் எல்லாமே ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன் அடிப்படையில செக்ஷன் 6ல ரெலவெண்ட். அந்த லிபல் ஆக்சுவலா இருக்கக்கூடிய லெட்டர் வந்து ஃபேக்ட் இன் இஷ்யூக்கே ரெலவெண்ட். ஸோ இது வந்துட்டு இதுதான் விஷயம். ஸோ ரெண்டு பேருக்குள்ள லெட்டர் கரஸ்பாண்டன்ஸ் இருக்குது அப்படின்றதே வந்து ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன் ஆஃப் ஃபேக்ட் இன் இஷ்யூன்ற அடிப்படையில் ரெலவெண்ட். இது இல்லஸ்ட்ரேஷன் சி. அடுத்து illustration D. The question is whether certain goods ordered from B were delivered to A. The goods were delivered to several intermediate persons successively. Each delivery is a relevant fact. இப்போ நான் வந்து நாமக்கல்ல இருந்து வந்து சென்னைக்கு வந்துட்டு என்ன பண்றேன்னா, சென்னை வேணும், நான் வந்து டெல்லிக்கு வந்து வந்து ஏதோ ஒரு புக்கை வந்து பார்சல் பண்ணி அனுப்புறேன். ஏன்னா நான் வந்து புக் செல்லர்னு வச்சுக்கோங்க, டெல்லிக்கு வந்து புக் வந்து அனுப்புறேன் பார்சல் பண்ணி. ஸோ அனுப்பும் போது பார்த்தீங்கன்னா நான் வந்து ஏக்கு வந்து நான் வந்து சென்னை டெல்லியில் இருக்கிறவருக்கு புக் அனுப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அங்க வந்து ரிசீவ் ஆகலன்றாரு. அப்ப நான் எதெல்லாம் இதுல ரெலவென்ட் ஃபேக்டா சொல்லலாம்னா, நான் இங்க இருந்து நாமக்கல்ல இருந்து அனுப்புனது சென்னைக்கு போச்சு, சென்னைக்கு அடுத்து வந்து வேற எந்தெந்த சிட்டிஸ்லாம் மெயின் சிட்டிஸோ அந்தந்த சிட்டிஸ்லாம் தாண்டி கரெக்ட் லாஸ்ட்ல போயிட்டு டெல்லிக்கு ரீச் ஆச்சு அப்படின்றது, டெல்லிக்கு ரீச் ஆகிறதுக்கு முன்னாடி இந்தந்த இடத்துல ரீச் அவுட் ஆயிருக்குன்னு நான் காமிக்கிறேன் இல்லையா. அப்படின்ற போது அந்த வந்து ரிசீவ் ஆயிருச்சா இல்லையா அப்படின்னு கொஸ்டின் ஒரு கேஸ்ல எழுந்துச்சுன்னா, இந்தந்த இடத்துல இடையில ரிசீவ் ஆயிருக்கு அப்படின்ற போது டெல்லிக்கும் ரிசீவ் ஆயிருக்குன்றத ஒரு அசம்ஷனுக்கு வரலாம். அப்படின்ற போது மற்ற ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு லெட்டர் ரிசீவ் ஆயிருச்சுன்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன் அடிப்படையில இடையில எந்தெந்த ஊர்லாம் போயிருக்கு அப்படின்றது ரெலவென்ட் ஃபேக்ட். இது வந்து இல்லஸ்ட்ரேஷன் டில வருது. ஸோ செக்ஷன் 6 அப்படின்றது வந்துட்டு ரெஸ்கெஸ்டேன்ற அடிப்படையில ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன் அடிப்படையில் ரெலவெண்ட். ஓகேங்களா. அடுத்து வந்து செக்ஷன் 7. செக்ஷன் 7ன்றது ஃபேக்ட்ஸ் which are occasion, cause or effect of fact in issue. ஃபேக்ட் இன் இஷ்யூக்கு அக்கேஷன், காஸ், எஃபெக்டா இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏன் நான் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஒவ்வொன்றும் படிக்கிறேன்னா, இது வந்து டைம் வந்து நிறைய இழுத்தாலுமே கூட இல்லஸ்ட்ரேஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின்ஸ் வரும். அதனாலதான் நான் இல்லஸ்ட்ரேஷன்ஸ் ஒவ்வொன்றுமே நான் எடுக்கிறேன். இல்லஸ்ட்ரேஷன்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறது, இன்ச் பை இன்ச் தெரிஞ்சு வச்சுக்கிறது எவிடன்ஸ் ஆக்ட்ல ரொம்ப நல்லதுதான். ஸோ இதை நான் அவாய்ட் பண்ணணும்னு விரும்பல, ஈவன் இட்ஸ் மேபி a போரிங். அடுத்து 7. ஃபேக்ட்ஸ் which are the occasion, cause or effect of fact in issue. ஸோ ஃபேக்ட் இன் இஷ்யூக்கு அக்கேஷனாகவும் காசாகவும் எஃபெக்டாகவும் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் ரெலவெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா அப்சர்வேஷன் மகசர் அப்படின்னு போட்டுக்கோங்க செக்ஷன் 7ல. செக்ஷன் 7ல வந்து அப்சர்வேஷன் மகசர் அப்படின்னு போட்டுக்கோங்க. அப்சர்வேஷன் மகசர் அப்படின்னா என்னன்னா, இந்த பார்வை மகசர் அப்படின்னு சொல்லுவாங்க தமிழ்ல. பார்வை மகசர்னா என்னன்னா, ஒரு கிரைம் நடந்த அப்புறம் அந்த இடத்துல போயிட்டு அந்த சம்பவம் எப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிட்டு வந்து போலீஸ் ஒரு அப்சர்வேஷன் மகசர் ரெடி பண்ணுவாங்க. அந்த அப்சர்வேஷன் மகசர் எந்த ப்ரொவிஷன் கீழே ரெலவெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா செக்ஷன் 7 கீழே தான் ரெலவெண்ட். ஓகேங்களா. இப்போ நம்ம வந்துட்டு இதை படிச்சோம்னா, நம்ம ப்ரொவிஷன் படிச்சோம்னா தெரிஞ்சிடும். ஃபேக்ட்ஸ் which are the occasion, cause or effect of fact in issue. Facts which are the occasion, cause or effect, immediate or otherwise, are relevant facts
ஆர் ஃபேக்ட் இன் இஷ்யூ ஆர் விச் கான்ஸ்டியூட் த ஸ்டேட் ஆஃப் திங்ஸ் அண்டர் விச் தே ஹேப்பன்ட் ஆர் விச் அஃபோர்டட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் தயர் அக்கரன்ஸ் ஆஃப் த டிரான்சாக்ஷன். ஸோ இதுல வந்து 3 விஷயம் வருது. அக்கேசன் காஸ் ஆர் எஃபெக்ட் வருது. அடுத்தது வந்து ஒரு விஷயம் ஒரு வந்து ஸ்டேட் ஆஃப் திங்ஸ் வந்து எந்த சூழ்நிலையில நிகழ்ந்துச்சு, ஓகேங்களா, விச் கான்ஸ்டியூட் த ஸ்டேட் ஆஃப் திங் அண்டர் விச் தே ஹேப்பன்ட். மேம் ஏதாவது டவுட்டுங்களா? ஸ்ரீ கிருஷி மேம். ஓகே சார் அவர் அன்மியூட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன், நீங்க கண்டினியூ பண்ணலாம். ஓகே சார், ஓகே, தேங்க்யூ. ஸோ வந்துட்டு அக்கேசன் காஸ் ஆர் எஃபெக்ட்னு சொன்னோம் இல்லையா செக்ஷன் 7ல. அக்கேசன் காஸ் ஆர் எஃபெக்ட் ரெலவென்ட். வேற என்னென்னலாம் ரெலவென்ட் அப்படின்னா, ஒரு ஃபேக்ட் நடக்கிறதுக்கு அக்கேசன் காஸ் ஆர் எஃபெக்ட்னா வாய்ப்பாகவும் காரணமாகவும் அதன் விளைவாகவும் இருந்த பொருண்மைகள். ஒரு ஃபேக்ட் நடந்ததுக்கு வாய்ப்பாகவும் காரணமாகவும் அதன் விளைவாகவும் இருந்த பொருண்மைகள்லாம் ரெலவென்ட். ஓகேங்களா, எந்த சூழ்நிலையில அந்த சம்பவம் நடந்துச்சு, இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இந்த மாதிரி இருந்தனாலதான் இந்த டிரான்சாக்ஷன் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த ஃபேக்ட்ஸ் எல்லாமே ரிலவெண்ட். ஸோ இல்லஸ்ட்ரேஷன்ஸ் நம்ம பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். இப்போ வந்துட்டு ஒவ்வொரு இல்லஸ்ட்ரேஷனும் நான் வந்து படிச்சு காமிக்காம நான் உங்களுக்கு வந்து ஓரலாவே சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு ஏ வந்து இப்போ வந்து பி கிட்ட இருந்து திருடினாரா அப்படின்றது ஒரு கொஸ்டின் இருக்கு. ஓகேங்களா, நான் வந்து இப்போ வந்துட்டு ஒரு ஒரு கடைக்கு போயிருக்கேன். கடைக்கு போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா நான் பாக்கெட்ல இருந்து மணி எடுக்கிறேன். மணி எடுத்து ஒரு 10,000 ருபீஸ் வந்துட்டு நான் வந்து என் பாக்கெட்ல வச்சிருக்கேன், எண்றேன். எண்ணிட்டு நான் வந்து பாக்கெட்ல வந்துட்டு ஒரு 500 ரூபாய்க்கு வந்து கடையில வந்து செலவு பண்ணிட்டு மீதி ஒரு 9,500 ரூபாய் என் பாக்கெட்ல வச்சுட்டு போறேன். இப்ப அந்த கடையில இருந்த ஒரு அக்யூஸ்ட் என்ன பண்றாருன்னா, என்ன பார்த்துட்டு என்ன வந்து ஃபாலோ பண்றாரு. ஓகேங்களா, என்ன வந்து ஃபாலோ பண்ணிட்டே வராரு. என்ன ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டு ஒரு இடத்துல நான் வந்து எங்கேயோ வந்து நான் பைக்ல போறேன். பைக்ல போயிட்டு ஒரு இடத்துல நின்று இன்னொரு கடையில் நின்று ஏதோ நின்று பேசிட்டு இருக்கேன். அப்ப என் பாக்கெட்ல இருந்து பிட் பாக்கெட் அடிக்கிறாரு. சோ இப்ப இந்த கேஸ்ல எதை ரெலவெண்ட் ஆக்கலாம்னா, இது எந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து எந்த செயல் ஆப்பர்ச்சுனிட்டியா இருந்து அவருக்கு இதை ஏற்படுத்தி கொடுத்துச்சுன்னா, நான் ஏற்கனவே ஒரு கடையில நின்று பணம் என்னன்னு இல்லையா அதை அவர் பார்த்தாரு இல்லையா, அது வந்து அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் பண்ணி கொடுத்துச்சு, வாய்ப்பை வந்து ஏற்படுத்தி கொடுத்துச்சு. ஸோ இந்த ஃபேக்ட் எல்லாம் இன்னொரு கடையில் நின்று நான் பணம் என்னது அவர் பார்த்த விஷயங்கள்லாம் எந்த ப்ரொவிஷன்ல ரெலவெண்ட் ஆக்கலாம்னா, அக்கேஸ்ன்ற அடிப்படையில செக்ஷன் 7 கீழே வந்து நம்ம வந்து ரெலவெண்ட் ஆக்கலாம். அதுதான் வந்துட்டு நான் என் கையில பணம் இருந்ததை அவர் தெரிஞ்சு வச்சிருக்கிறாரு அப்படின்றதே வந்துட்டு அதுக்கு அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கிரியேட் பண்ணி தருது இல்லையா. இது வந்து செக்ஷன் 7ல ரெலவெண்ட் ஃபேக்ட். அடுத்தது ஒரு மர்டர் கேஸ் நடக்குது. மர்டர் கேஸ்ல ஒரு 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 கொடூரமான கொலை பண்றாங்க. ஒரு பிளே கிரவுண்ட் இருக்கு. பிளே கிரவுண்ட்ல விளையாண்டுட்டு ஈவினிங் வந்து ஒரு ஃபுட்பால் விளையாடுறாங்க. ஒரு 6 o'clock வாக்கில் வந்து ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்கும் போது சம்திங் வந்து ஒரு ரவுடி கும்பல் வருது. ரவுடி கும்பல் வந்துட்டு அதில் இருக்கக்கூடிய ஒரு பிளேயர் வந்துட்டு ரொம்ப கொடூரமா தாக்கி வெட்டி கொண்டுறாங்க. அப்படின்ற போது அந்த சம்பவ இடத்துல அவரை என்ன பண்ணுவாங்க, வெட்டி கொண்டோன்னா அந்த இடத்துலயே பாடி வைக்க மாட்டாங்க. அவர் ஹாஸ்பிட்டல கொண்டு போய் காப்பாற்ற பார்ப்பாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து போலீஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் வந்து அந்த இடத்துக்கு ஸ்பாட்டுக்கு வந்து பண்ணும்போது அந்த இடத்துலாம் என்னென்னலாம் இருக்கு, அந்த இடத்துல வந்து அவரோட பிளட் வந்து இருக்கும், வெட்டப்பட்ட அருவாள் ஏதாவது விட்டுட்டு போயிருக்கலாம். அடுத்தது வந்து அந்த நிலமே பாத்தீங்கன்னா அந்த இடமே பாத்தீங்கன்னா கபலீகரம் ஆகி போய் கிடக்கும். நார்மலா இருக்கக்கூடிய கிரவுண்டுக்கும் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய அஃபென்ஸ் நடந்திருக்குன்னா அந்த இடம் வந்து அந்த மண்ணோ சாயிலோ பாத்தீங்கன்னா கலைஞ்சிருக்கலாம். ஓகேங்களா, புழுதி கிளம்பி ஒரு மாதிரி இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு கிரவுண்டோட சாயில் டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் ஆஃப் ஃபேக்டின் இஷ்யூ. இது எல்லாமே ஃபேக்டின் இஷ்யூ என்னது, மர்டர். அது நடந்ததுனால என்னென்னலாம் அந்த கிரவுண்ட்ல நடந்திருக்கு, இந்த மாதிரிலாம் இருக்கு. அந்த பிளேஸ் ஆஃப் அக்கரன்ஸ் கொஞ்சம் வந்து மாறி இருக்கு. மார்க்ஸ் ஆன் த கிரவுண்ட்ல வந்து இந்த மாதிரிலாம் வந்து கலைஞ்சு போய் கிடக்குது, பிளட் இருக்கு, அவரோட சட்டை வந்து கிழிஞ்சு போய் கொஞ்சமா கிடக்கு, இவ்வளவு விஷயம் கிடக்குது இல்லையா. இந்த விஷயங்கள் எல்லாமே எஃபெக்ட் ஆஃப் ஃபேக்டின் இஷ்யூ, ஃபேக்டின் இஷ்யூவோட விளைவுகள் அப்படின்னு அடிப்படையில இப்போ பார்வை மகசர் வந்து அக்கரன்ஸ் பிளேஸை வந்து பார்த்துட்டு பார்வை மகசர் வந்து அப்சர்வேஷன் மகசர் ரெடி பண்றாங்க அப்படின்னா அந்த அப்சர்வேஷன் மகசர்ல இதெல்லாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா. சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எந்த செக்ஷன்ல ரெலவெண்ட் அப்படின்னா செக்ஷன்
7ல தான் ரிலவெண்ட். சரிங்களா? அடுத்தது வந்துட்டு ஒரு பாய்சன். ஏ வந்து பியை வந்துட்டு பாய்சன் வச்சு கொண்டுட்டாரா அப்படின்றதுக்கு. இப்ப என்ன இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் வந்து இருக்கேன். எனக்கு வந்து நார்மலா வந்துட்டு ஹெல்த்ல பாத்தீங்கன்னா என்னன்னா, என்னோட ஹெல்த் ஹேபிட்ட பத்தி ஒருத்தர் தெரிஞ்சு வச்சிருப்பாரு. இந்த பாய்சன் சாப்பிட்டாலே இந்த இதை வந்து அவருக்கு அட்மினிஸ்ட்ரேட் பண்ணோம்னா அவர் கண்டிப்பா இறந்துருவாரு அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருப்பாரு. இப்ப இது வந்து அவருக்கு என்னது கொடுக்கும்? ஆப்பர்ச்சுனிட்டி. எனக்கு வந்து இது ஒத்துக்காது, இது வந்து ஃபுட் பாய்சன் கிரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்லலாம். ஸோ இது வந்து ஆப்பர்ச்சுனிட்டி என்ன? எனக்கு இதை சாப்பிட்டா ஒத்துக்காது, நான் இறக்குற ஸ்டேஜுக்கு போயிடுவேன்னு தெரிஞ்சே வந்து ஒரு விஷயத்த அவர் கொடுக்குறாருன்னா, அப்ப வந்து அது எதை கொடுக்குது அவருக்கு? அது வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்குது அவருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஃபேக்ட் ரெலவெண்டானா ரெலவெண்ட் தான். அவர் கொலை பண்றது தான் வந்து ஃபேக்ட் இன் இஷ்யூ. ஆனா இதை சுத்தி இருக்கிற ஃபேக்ட்ஸ் எல்லாம் என்னதுங்க? லேண்ட்ல இந்த மாதிரி மண் இந்த மாதிரி இருக்கிறது, இல்ல வந்து அந்த அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன ஃபேக்ட்ல தெஃப்ட் தான் ஃபேக்ட் இன் இஷ்யூ. ஆனா சுத்தி இருக்கிற ஃபேக்ட்லாம் என்னங்க? போய் கடையில போய் பணத்தை எண்றதே இல்லை. அதெல்லாம் விஷயங்கள்லாம் என்னன்னா ஃபேக்ட் இன் இஷ்யூவோட அக்கேஷன் ஆகவும் எஃபெக்டாகவும் காரணமாகவும் இருக்கக்கூடிய பொருண்மைகள், வாய்ப்பாகவும் காரணமாகவும் விளைவாகவும் இருக்கக்கூடிய பொருண்மைகள் எல்லாமே செக்ஷன் 7 கீழே வந்து ஓல்ட் ஆக்ட்ல ரெலவெண்ட். நியூ ஆக்டை பொறுத்த வரைக்கும் எந்த செக்ஷன்ல ரெலவெண்ட் அப்படின்னா செக்ஷன் 5 கீழே ரெலவெண்ட். இதுதான் வந்துட்டு இதுக்கு செக்ஷன் 7 நீங்க என்னன்னு ஞாபகம் வச்சுக்கணும்னா அப்சர்வேஷன் மகசர் ஞாபகம் வச்சுக்கணும். செக்ஷன் 6 வந்து நீங்க ரெஸ்கெஸ்டே ஞாபகம் வச்சுக்கணும். செக்ஷன் வந்துட்டு எல்லாம் ஓல்ட் ஆக்ட்ல இருக்கக்கூடிய ப்ரொவிஷன்ஸ் சொல்றேன். செக்ஷன் 5 வந்துட்டு ஃபேக்ட் இன் இஷ்யூ பொறுத்தும் ரெலவெண்ட் ஃபேக்டை பொறுத்தும் எவிடன்ஸ் கொடுக்கலாம், வேற எதை பொறுத்தும் எவிடன்ஸ் கொடுக்க முடியாதுன்றது. இதே தான் நான் வந்து நியூ ஆக்ட்ல வந்து செக்ஷன் 3, 4, 5 அந்த ஆர்டர்ல இருக்கு. ஒரே ஒரு சேஞ்ச் நியூ ஆக்டுக்கும் ஓல்ட் ஆக்டுக்கும் என்ன இது வரைக்கும் சொன்னதுல சேஞ்ச் இருக்குன்னா, செக்ஷன் 4ல பாத்தீங்கன்னா நியூ ஆக்ட்ல அது வந்து செக்ஷன் ஓல்ட் ஆக்ட்ல வந்து ரெஸ்கெஸ்டே வந்து செக்ஷன் 6ல இருந்துச்சு. அதுல வந்துட்டு ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷனா ஃபேக்ட் இன் இஷ்யூவோட ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷனா வரக்கூடிய பொருண்மைகள் மட்டும்தான் ரெலவெண்ட்னு வந்துச்சு. ஆனா நியூ ஆக்ட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா ஃபேக்ட் இன் இஷ்யூ ஆர் ரெலவெண்ட் ஃபேக்டோட ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷனா வரக்கூடிய எல்லா பொருண்மைகளுமே செக்ஷன் 6 கீழே செக்ஷன் 6 நியூ ஆக்ட்ல வந்து செக்ஷன் 4 கீழே ரெஸ்கெஸ்டேன்ற அடிப்படையில ரெலவெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த ப்ரொவிஷன் வந்துட்டு இதுதான் வந்து செக்ஷன் மூணு செக்ஷன் பார்த்துருக்கோம். 3 செக்ஷனுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் செக்ஷன்ஸ். மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல கண்டிப்பா வந்துட்டு அப்சர்வேஷன் மகசரோட எவிடன்சரி வேல்யூ பத்தி டிஸ்கஸ் பண்றப்ப அதோட ரெலவன்சி பத்தி டிஸ்கஸ் பண்றப்ப யூஸ் ஆகும். இங்க வந்து ரெஸ்கெஸ்டே பத்தி மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங்ல கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரைட்டிங்ல டிஸ்கஸ் பண்றப்ப யூஸ் ஆகும். ஃபேக்ட் இன் இஷ்யூ பொறுத்து ரெலவன்ட் ஃபேக்டை பொறுத்து எவிடன்ஸ் ஒன்றும், அதை தவிர வேற எதை பொறுத்தும் எவிடன்ஸ் விடக்கூடாது அப்படின்ற விஷயங்கள் சிவில் ஜட்ஜ்மெண்ட் கிரிமினல் ஜட்ஜ்மெண்ட் ரெண்டுலையுமே யூஸ் ஆகும். அதே மாதிரி இந்த கொஸ்டின்ஸை வந்து லா பேப்பர் 1ல எப்படி கேட்கலாம்னா செக்ஷன் எதை பொறுத்து எவிடன்ஸ் விடலாம், எதை பொறுத்து எவிடன்ஸ் விடலான்ற அடிப்படையில அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்து செக்ஷன் 5 பொறுத்து வரலாம். ரெஸ்கெஸ்டே வந்து செப்பரேட் ஒரு 5 மார்க்கா வந்துட்டு ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன் வந்துட்டு ஒரு செப்பரேட் 5 மார்க்கா வந்து கேட்கலாம், இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்தும் கேட்கலாம். அடுத்தது அக்கேஷன் காஸ் ஆர் எஃபெக்டை வந்துட்டு தியரி பேப்பர்ல வந்துட்டு இல்லஸ்ட்ரேஷன்ஸ் கொடுத்தும் கேட்கலாம். லாஸ்ட் சீன் தியரி அப்படின்னு சொல்லுவாங்க. லாஸ்ட் சீன் தியரி அப்படின்னா வந்துட்டு என்னன்னா ஒரு 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேர் வந்துட்டு கடைசியா எங்க பார்த்தாங்க அப்படின்றதான் லாஸ்ட் சீன் தியரி. அதை வந்து எந்த செக்ஷன்ல வந்து ரெலவெண்ட் ஆக்கலாம் அப்படின்னா செக்ஷன் 7ல வந்து ரெலவெண்ட் ஆக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லாஸ்ட் சீன் தியரி அப்படின்றது என்னன்னு சொல்லிடுறேன். ஏன்னா லாஸ்ட் சீன் தியரி வச்சுட்டு ஒரு கொஸ்டின்ஸ் வந்து பாண்டிச்சேரியிலயோ இல்ல தமிழ்நாடு சிவில் ஜட்ஜ்லயோ கேட்டிருந்தாங்க. லாஸ்ட் சீன் இப்போ நான் வந்து லாஸ்ட் சீன் தியரியை யூஸ் பண்ண கேஸ் வந்து ஒன்று சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. நாவரசு மர்டர் கேஸ் ஜான் டேவிட் வெர்சஸ் ஸ்டேட். கேஸ்ல சைட்டேஷன்ஸ் தெரியல, கூகுள் பண்ணீங்கன்னா தெரிஞ்சுக்கலாம். ஜான் டேவிட் வெர்சஸ் ஸ்டேட் அப்படின்றது லாஸ்ட் சீன் தியரிக்கு வந்து ஃபேமஸான ஒரு கேஸ். இந்த கேஸை நான் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஏன்னா அது ரொம்ப 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 என்ன சொல்றது, ஒரு வைரலா தமிழ்நாட்டில் இருந்த முக்கியமான மர்டர் கேஸ்ல நாவரசு மர்டர் கேஸும் ஒன்று, ஜான் டேவிட் வெர்சஸ் ஸ்டேட். அந்த கேஸ்ல கூகுள் இருந்தாலும் வந்து படிச்சு பாருங்க. நாவரசு மர்டர் கேஸ்னாலும் போட்டாலும் வரும், ஜான் டேவிட் வெர்சஸ் ஸ்டேட்னு போட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் கேஸ்லாவே இருக்கும், படிச்சு பார்க்கலாம்.
ஜான் டேவிஸ் வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடுல என்னன்னா, அண்ணாமலை யூனிவர்சிட்டி இருக்கு இல்லையா, அண்ணாமலை யூனிவர்சிட்டி, சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில வந்துட்டு மெடிக்கல் காலேஜில் வந்து மெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸ் 2 பேர் தான். யாருன்னா ஜான் டேவிட், நாவரசு அப்படின்னு 2 பேர். அந்த 2 பேரும் பாத்தீங்கன்னா, ஜான் டேவிட்ன்றது சீனியர் மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அந்த காலேஜ்ல சீனியரா இருக்காரு. அவரோட ஜூனியர் ஸ்டூடெண்ட் தான் யாருன்னா நாவரசு அப்படின்றவர். இவங்க 2 பேரும் வந்துட்டு அந்த காலேஜோட ஸ்டூடெண்ட்ஸ். அப்படின்ற போது அங்க 2 பேரும் ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்ஸ், ஹாஸ்டல்ல தங்கி படிக்கிறாங்க. இப்ப ஜான் டேவிட் வந்து கேஸோட ஃபேக்ட்ஸ் இது. கேஸோட ஃபேக்ட்ஸ் என்னன்னு சொல்றேன், அதை ஜட்ஜ்மெண்ட்ல நீங்க கனெக்ட் பண்ணிக்கோங்க. கேஸோட ஃபேக்ட்ஸ் இதுதான். ஜான் டேவிட் என்ன பண்றாருன்னு சொல்லியிருக்காங்கன்னா, கேஸோட ஃபேக்ட்ஸ்ல நாவரசு வந்து ஒரு நாள் நைட் வந்துட்டு நைட்டோ ஒரு 6 o'clock டைம் வந்து எனக்கு கரெக்டா தெரியல, ரேகிங் வந்து அடிக்கடி பண்றது வழக்கம் அந்த காலேஜ்ல. ஜான் டேவிட் வந்து கூப்பிடுறாரு நாவரச. லாஸ்டா ஒரு நாள் வந்துட்டு அவர் கூட்டிட்டு போறதை வந்துட்டு யார் பாக்குறான்னா, இன்னொரு ஜூனியர் ஸ்டூடெண்ட் வந்து பாக்குறாங்க. லாஸ்டா ஜான் டேவிட் யார் கூட பாக்குறாங்கன்னா, நாவரச யார் கூட பாக்குறாங்கன்னா, ஜான் டேவிட் ஆனா சீனியர் ஸ்டூடெண்ட் கூட தான் பாக்குறாங்க. பேசிட்டு என் ரூம் போவா அப்படின்னு சொல்லி கூட்டு போயிடுறாரு. இது வந்து லாஸ்டா வந்து ஒரு ஜூனியர் ஸ்டூடெண்ட் பார்த்த விஷயம். அதுக்கப்புறம் நாவரசு வந்து யாருமே பார்க்கல காலேஜ்ல. ஓகேங்களா, காலேஜ்லயும் பார்க்க முடியல. அதுக்கப்புறம் வந்து தீபாவளியோ பொங்கலோ அந்த மாதிரி ஏதோ ஃபெஸ்டிவல் டைம் அந்த டைம்ல, அதனால எல்லாருமே ஹாஸ்டல் விட்டு கிளம்பிடுறாங்க, ஊருக்கு போயிடுறாங்க. இவங்க நாவரசோட ஃபாதர் யாருன்னா, ஒரு ஐ திங்க் மெட்ராஸ் யூனிவர்சிட்டிலயோ இல்ல சம்திங் ஏதோ ஒரு பெரிய யூனிவர்சிட்டியில வந்து வைஸ் சான்சலரா இருக்காரு நாவரசோட ஃபாதர். இதே ஜான் டேவிட் சீனியர் ஸ்டூடெண்டோட ஃபாதர் யாருன்னா, அவங்க ஃபாதர் அண்ட் மதர் 2 பேருமே டாக்டர்ஸ். 2 பேருமே நல்லா படிச்சவங்க. 2 பேரோட அப்பா அம்மாவுமே நல்லா வந்து வெல் எஜுகேட்டட் பீப்புள்ஸ். இப்ப ஜான் டேவிட் என்ன பண்றாருன்னா, அவர் லாஸ்டா இவங்க வந்து ரேக் பண்ண கூட்டிட்டு போயிடுறாரு. இதான் ஃபேக்ட்ஸ் ஆஃப் த கேஸ். ஆனா அதுக்கப்புறம் ஆளை காணோம், நாவரச எங்க தேடியும் காணோம். அவங்க அப்பா அம்மா வந்து காலேஜுக்கும் கால் பண்ணி பாக்குறாங்க, என் பையன் இருக்காரான்னு கேக்குறாங்க. பையன் இல்ல, அவர் முன்னாடியே கிளம்பி போயிட்டாரு அப்படின்றாங்க காலேஜ்ல. ஸோ அப்புறமேல் தான் சம்திங் ஏதோ ஒரு இருக்கா, என்னமோ வெளியே வேற ஏதோ நடந்திருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு சந்தேகப்பட்டு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா, நான் யாரு, நாவரசோட ஃபாதர். கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு என்ன நடக்குதுன்னா, அதுக்கப்புறம் வந்து தேடுறாங்க, கிடைக்கல. ஸோ இப்போ எங்க இருந்து இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுதுன்னா, ஜான் டேவிட்ட நாவரசோட தானே லாஸ்டா பார்த்தாங்க, அதனால சம்திங் அவரு தான் ஏதாவது பண்ணிருக்க சான்ஸ் இருக்குன்ட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது என்ன தெரிய வருதுன்னா, இந்த விசாரணை எல்லாம் போயிட்டு இருக்க டைம்ல வந்துட்டு சஸ்பெக்ட் வந்து ஜான் டேவிட் மேல வர டைம்ல டெட் பாடிஸ் வந்து ஒரு 2-3 இடத்துல வந்து டெட் பாடிஸ் ரெக்கவர் பண்ணப்படுது. நாவரசு அவரோட தலை வந்துட்டு சிதைந்த நிலையில பாத்தீங்கன்னா, தலை மட்டும் தலை மட்டும் பாத்தீங்கன்னா, மற்ற பாடி பார்ட்ஸ் எல்லாம் வெவ்வேறு சென்னையில ஒரு இடத்துல கிடைக்குது, இடையில ஏதோ ரயில்வே ட்ராக் பக்கமா இங்கே ஒரு இடத்துல கிடைக்குதுன்னு நினைக்கிறேன். அது எனக்கு நான் சரியா ஞாபகம் இல்லை. ஸோ வெவ்வேறு இடங்கள்ல வந்து பாடி பார்ட்ஸை ரெக்கவர் பண்றாங்க போலீஸ். எல்லா பாடி பார்ட்ஸும் ரெக்கவர் பண்ணி அது ஜீன் டெஸ்ட் அந்த இதெல்லாம் ரெக்கவர் பண்ணி அதெல்லாம் வந்து பாக்குறப்ப இது வந்து நாவரசோட டெட் பாடி தான் அப்படின்னு சொல்லிட்டு வெவ்வேறு உடம்போட பார்ட் எல்லாம் வந்துட்டு நினைச்சு பாக்குறப்ப இவர் நாவரசோட டெட் பாடி தானே ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. இப்ப யாரு கொன்னா அப்படின்னு கொஸ்டின் ரைஸ் ஆகிறப்ப என்ன ஃபேக்ட்ஸ், போலீஸோட சார்ஜ் என்னன்னா, நாவரசு வந்து ஜான் டேவிட் தான் லாஸ்டா கூட்டி போயிட்டு அவர் ரேக் பண்ணும் போது வந்து அவரை வந்து அடிக்கும் போது வந்து நாவரசு வந்து இறந்துடுறாரு. நாவரசு வந்து ஜான் டேவிட் வந்து நாவரசு அடிச்சனால இறந்தனால ஜான் டேவிட் வந்து பாக்குறாரு, பல்ஸ் தொட்டு பாக்குறாரு, மெடிக்கல் ஸ்டூடெண்ட் இறந்துட்டாருன்னு தெரியுது. இறந்துட்டாருன்னு தெரிஞ்ச உடனே மெடிக்கல் ஸ்டூடெண்ட்னால அவருக்கு அந்த மெடிக்கல் ரிலேட்டட் நைஃப் அதெல்லாம் வந்து நல்லா யூஸ் பண்ண தெரியுன்றனால அங்கேயே அவரோட பாடி வந்து துண்டு துண்டா வெட்டி ஒரு பெட்டியில வந்து பேக் பண்ணிட்டு அவரோட தலையை தூக்கி பக்கத்துல இருக்கக்கூடிய ஒரு குளம் மாதிரி ஒரு இடம், தண்ணிக்குள்ள காலேஜ் பக்கத்துல இருக்கக்கூடிய குளம் மாதிரி ஒரு இடத்துல போட்டு மற்ற டெட் பாடிஸை டிஃப்ரெண்ட் பிளேஸ்ல போட்டுட்டு சென்னை முதற்கொண்டு ட்ரெயின் ஏறி போய் சென்னையில எல்லாம் போட்டுட்டு பாடி வேற ஒரு இடத்துல போட்டுட்டு இவர் ஊருக்கு கிளம்பிடுறாரு ஜான் டேவிட். இதுதான் போலீஸோட சார்ஜ். ஸோ இந்த தியரி இருக்கு இல்லையா, லாஸ்ட் சீன் தியரி. ஸோ இது வந்து எது வந்து இவருக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குதுன்னா, லாஸ்ட் எது வந்து காரணமா அமையுது, அக்கேஷனா அமையுதுன்னா, இந்த இடத்துல வந்து லாஸ்ட் சீன் தியரி எப்படி அப்ளை பண்றோம்னா, லாஸ்டா எங்க பார்த்தாங்க இவங்க, யாரை ஒன்னா பார்த்தாங்க. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டைரக்ட் எவிடன்ஸே இல்லாத கேஸ், சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸை மட்டும் பேஸ் பண்ண கேஸ். ஸோ யாரோட மட்டும்தான் ஒன்னா பார்த்தாங்கன்னா, ஜான் டேவிட்டோட மட்டும்தான் ஒன்னா பார்த்தாங்க. மற்ற எவிடன்ஸ் எல்லாத்தையுமே செயின் ஆஃப் லிங்க்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி யாரை கடைசியில வந்து அக்யூஸ்ட்னு சொல்லிட்டு
சுப்ரீம் கோர்ட்ல வந்து கன்விக்ஷன் பண்ணாங்கன்னா ஹைகோர்ட்ல வந்து அக்யூட்டல் ஆயிடுச்சு. செஷன்ஸ்ல கன்விக்ஷன் ஆச்சு, ஹைகோர்ட்ல போயிட்டு மறுபடியும் அக்யூட்டல் ஆச்சு. இல்ல ப்ராப்பரா ப்ரூவ் பண்ணல, டவுட்ஸ் இருக்கு ப்ராசிக்யூஷன் கேஸ்லன்னு அக்யூட்டல் பண்ணாங்க ஹைகோர்ட்ல, மெட்ராஸ் ஹைகோர்ட்ல. சுப்ரீம் கோர்ட்டுக்கு போயிட்டு ஹைகோர்ட்டோட ஜட்மெண்ட் ரிசர்வ் பண்ணிட்டு இல்ல லாஸ்ட் சீன் தியரி, அப்புறம் இந்த கார்பஸ் டெலிக்டின்னு சொல்லுவாங்க. கார்பஸ் டெலிக்டி அப்படின்னா குற்றக்கூறுகளின் தொகுதி கோட்பாடு. இந்த பாடி பார்ட்ஸ் எல்லாம் ஒன்னா வந்துட்டு இது பண்ணி கனெக்ட் பண்ணி இவரோட பாடி தான் ஃபிக்ஸ் பண்றாங்க இல்லையா, அதுக்கு பேர் கார்பஸ் டெலிக்டி, குற்றக்கூறுகளின் தொகுதி கோட்பாடு. இந்த பிரின்சிபல் அப்ளை பண்ணி இந்த பிளஸ் வந்துட்டு லாஸ்ட் சீன் தியரியும் அப்ளை பண்ணி இல்ல இவரு தான் பாயிண்ட் அவுட் பண்ணுது, எல்லா செயின் ஆஃப் லிங்கையும் கனெக்ட் பண்ணோம்னா இவரை தவிர வேற யாருமே கொண்டிருக்க முடியாது, ஏன்னா லாஸ்டா இவர் கூட மட்டும்தான் பாக்குறாங்க. ஸோ இதுக்கு அக்கேஷன், இதுக்கு வந்துட்டு வாய்ப்பா அமைந்த சூழ்நிலை எது, ஆப்பர்ச்சுனிட்டியா அமைந்த சூழ்நிலை எதுன்னா இவங்க 2 பேரும் ஒன்னா இருந்தது தான். வேற யாரு கூடயா பார்த்தாங்களா அப்படின்னா டவுட் ரைஸ் ஆயிரும். இல்ல இவர் கூட மட்டும்தான் பார்த்தாங்க, வேற யாருமே நாவரச கடைசியா பார்க்கல. நாவரச கடைசியா பார்த்துறது அவரோட கிளாஸ்மேட் ஒருத்தர், அவரும் யார் கூட பாக்குறாருன்னா ஜான் டேவிட்டோட தான் பாக்குறாரு. ஸோ வேற எங்கேயுமே வந்து செயின் ஆஃப் லிங்க் வந்து மிஸ் ஆகல. ஸோ இவர் தான் வந்து இதை வந்து அஃபண்டரா இருப்பாருன்னு செயின் ஆஃப் லிங்க்ஸ் வந்து பாயிண்ட் அவுட் பண்றதுனால இவர் தான் வந்து அஃபண்டர்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து இவருக்கு ஜான் டேவிட்டுக்கு கன்விக்ஷன் கொடுத்துருது. இந்த கேஸ் ஏன் வந்து வெரி மச் இம்பார்ட்டன்ட், நிறைய மர்டர் கேசஸ் இருந்தாலும் வெரி மச் இம்பார்ட்டன்ட்னா இந்த கேஸ், இந்த இஷ்யூ வந்து ரைஸ் ஆகும் போது தான். ஏன்னா ரெண்டு பேரோட பேரண்ட்ஸுமே பிக் ஷாட்ஸ். ஒரு சைடோட பேரண்ட்ஸ் வந்து வைஸ் சான்சலரா இருக்காங்க, டிசிசிரி பர்சனோட பேரண்ட், இன்னொரு அக்யூஸ்டோட பேரண்ட் வந்து 2 பேரும் டாக்டர்ஸ். ஸோ 2 பேருமே பிக் ஷாட்ஸா இருக்கும் பட்சத்தில் தமிழ்நாட்டில் இந்த கேஸ் ரொம்ப வைரலா போறனால, அந்த டைம்ல சம்திங் 1990s நடந்தது, வைரலா போறனால தான் என்ன பண்ணாங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து ரேகிங் ஆக்ட், ரேகிங்கை வந்து ப்ரொஹிபிஷன் பண்ணணும் காலேஜஸ்ல அப்படின்னு சொல்லி அதுக்கு பேஸா வந்த கேஸ் தான் இந்த கேஸ். ஸோ ஜான் டேவிட் ஸ்டேட் அப்படின்ற கேஸை நீங்க 3 இடத்துல கோட் பண்ணலாம். செக்ஷன் 7 ரிலேட் பண்ணலாம், சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸுக்கு ஒரு ஃபேமஸான கேஸ், அடுத்தது கார்பஸ் டெலிக்டி அப்படின்ற பிரின்சிபலுக்கு வந்து ஃபேமஸான கேஸ், பிளஸ் வந்துட்டு இப்போ லாஸ்டா சொன்ன மாதிரி லாஸ்ட் சீன் தியரிக்கு ஒரு ஃபேமஸான கேஸ் அப்படின்னா ஜான் டேவிட் ஸ்டேட். ஃபுல் நேம் என்னன்ட்டு தெரியல, சைட்டேஷனும் வந்துட்டு நான் நோட் பண்ணல, கூகுள் பண்ணீங்கனாலே வரும். ஜான் டேவிட் மர்டர் கேஸ் போட்டு இந்தியன் கானூன்ல கூட வரும், நீங்க சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து செக்ஷன் 7க்கான ஒரு கேஸ்லா. அடுத்தது நான் வேற இன்னொரு கேஸ்ல நோட் பண்ணி வச்சிருந்தேன். அந்த கேஸ் வந்து ரொம்ப முக்கியம் இல்லை, இருந்தாலும் நான் இருக்க பார்த்து சொல்லிடுறேன். செக்ஷன் 6க்கு ஒரு கேஸ்ல நோட் பண்ணிக்கோங்க, சொல்லிடுறேன். இந்த கேஸோட ஃபேக்ட்ஸ்ல நான் சொன்னதுல ஏதாவது சம்திங் சின்ன சின்ன சேஞ்சஸ் இருக்கலாம், அதை நீங்க ஆக்சுவலா அந்த கேஸ்ல போய் படிச்சுக்கோங்க. ஜான் டேவிட் ஸ்டேட்னு போட்டிங்கனாலே வரும். ஜஸ்ட் எனக்கு இப்பதான் அந்த கேஸ் ரிமைண்ட் ஆச்சு இந்த செக்ஷன் படிக்கிறப்பதான், அதனால சரி சொல்லிடலாம்னு சொல்லிட்டு இப்பயே சொல்லிட்டேன். செக்ஷன் 6 பொறுத்த வரைக்கும் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வெர்சஸ் பிரஃபுல் பி தேசாய். இந்த கேஸ் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து ரொம்ப லேண்ட்மார்க்கான கேஸ்லாம் சொல்ல முடியாது, செக்ஷன் 6க்கு முக்கியமான கேசஸ்ல இது ஒண்ணு. ஓகேங்களா, இது வந்து இந்த ஹியர்சே எவிடன்ஸ்க்கான எக்ஸெப்ஷனா வந்துட்டு செக்ஷன் 6 இருக்கு, எப்படி அதை வந்து நம்ம சொல்றோம் அப்படின்றதெல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வெர்சஸ் பிரஃபுல், PRAFUL, பிரஃபுல் பி தேசாய், DESAI. ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வெர்சஸ் பிரஃபுல் பி தேசாய். சைட்டேஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 2003 4 SEC, 2003 4 SEC 601. ஓகேங்களா, இது நான் முன்ன சொன்ன எக்ஸெப்ஷன் மாதிரி வந்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கும் போது ஆக்சுவலா பார்த்த டைரக்ட் எவிடன்ஸ் வந்து இறந்துருப்பாங்க. ஆனா வந்து மற்ற அவரு டைரக்ட் எவிடன்ஸ் பார்த்து இன்னொருத்தர் சொன்னவங்க பாத்தீங்கன்னா, உயிரோட இருந்தவங்க பாத்தீங்கன்னா இதை கேட்டுட்டு அதை வந்துட்டு செக்ஷன் 6 கீழே ரெலோன் பண்ணலாம். ஈவன் வந்து அவங்க டைரக்ட் எவிடன்ஸா இல்லைன்னா கூட, ஈவன் அவங்க ஏசை எவிடன்ஸா இருந்தா கூட செக்ஷன் 6 கீழே ரெலவெண்ட் தான் அவங்களோட எவிடன்ஸ் அப்படின்றத வந்துட்டு டிஸ்கஸ் பண்ண கேஸ்லாம் தான் இப்ப நான் சொன்னது. இன்னைக்கு இதோட இந்த செஷன் போதும்னு நினைக்கிறேன். ஏன்னா
சம்திங் நான் செக்ஷன் இல்லஸ்ட்ரேஷனாக போகிறனால இதை வந்து நான் இதோட லிமிட் பண்ணிக்கிறேன். அடுத்த செஷனில் நான் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். செக்ஷன் இது ஒவ்வொரு செக்ஷனுமே நான் நடத்தின மெமரியே பண்ணிடுறேன். ஏன்னா எடுக்கிறது ரொம்ப லிமிட்டட் செக்ஷன்ஸு. ஆனால் வந்து ரொம்ப லிமிட்டட் செக்ஷன்ஸாக இருந்தால் கூட அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களோட மெயின்ஸ் லா பேப்பர் ஒன்லி இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஏன் மெதுவாக எடுக்கிறனா எவிடன்ஸ் ஆக்ட் எக்ஸாம் வரைக்குமே இதே ஸ்டாண்டர்டாக கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சு ஆனால் டெப்த்தாக படிச்சிட்டிங்கன்னா போதும். செக்ஷன் 5 வந்துட்டு ஓல்ட் ஆக்டில் வச்சு சொல்கிறேன். ஃபேக்டின் இஷ்யூக்கும் ரெலவன்ட் ஃபேக்டுக்கும் எவிடன்ஸ் கொடுக்கலாம், எதுவும் கொடுக்கக்கூடாது. செக்ஷன் 6 வந்து ரெஸ்ட் கெஸ்டே ஒன்றிய செயல், அதை வந்து ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன் அப்படின்ற அடிப்படையில் அது வந்து ரெலவெண்ட்டு. ஈவன் வந்து அது வந்து ஃபேக்டின் இஷ்யூவாவோ ரெலவன்ட் ஃபேக்டாவோ ஸ்டேட்டாவே இல்லைன்னா கூட அது ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன் ஃபேக்டின் இஷ்யூவோட சங்கதியோட தொடர்ச்சியா நடந்திருந்தா போதும், அது வந்து 6ல ரெலவெண்ட்டு. இந்த செக்ஷன் 6 ரெஸ்கெஸ்டே வந்து ஹியர்சே எவிடன்ஸ்க்கு இருக்கக்கூடிய ஒரு 5-6 எக்ஸப்ஷன்ஸுக்கு ஒவ்வொரு செக்ஷனை நடத்தும் போது சொல்லுவேன். ஹியர்சே எவிடன்ஸ்க்கு இதெல்லாம் எக்ஸப்ஷன்ட்டு. நான் ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்கக்கூடிய மெயினான ஹியர்சே எவிடன்ஸ்க்கான எக்ஸப்ஷன் என்னன்னா செக்ஷன் 6 ரெஸ்கெஸ்டே. அதுக்கு இல்லை ஸ்டேஷனும் சொல்லிட்டேன். வீட்டில் வந்து அந்த மதர் வந்துட்டு என்ன பண்ணியிருப்பாங்க, டைரக்ட் எவிடன்ஸ் இருந்தா கூட அவங்க வந்து அந்த ஸ்டேஜ் ஆஃப் ட்ரையல் அவங்க இல்லைன்ற போது அவங்க பைஸ்டாண்டர்ஸ் கிட்ட சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஒன்றிய செயல் அப்படின்ற அடிப்படையில் ரெலவெண்ட்டு. ஈவன் அவங்க வந்து மதர் சொன்னதை கேட்டு நேரடியாக வந்து சம்பவத்தை பார்க்காம இருந்தா கூட. ஸோ அந்த இல்லஸ்ட்ரேஷன் சொல்றப்ப கிளாஸ்ல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்தது செக்ஷன் 7. செக்ஷன் 7ன்றது அப்சர்வேஷன் ஆகிறதுக்கான ஒரு இது. லாஸ்ட் சீன் தியரிக்கும் வந்து செக்ஷன் 7 கனெக்ட் பண்ணலாம். இதை என்னன்னு சொல்றாங்கன்னா ஃபேக்ட்ஸ் விச் ஆர் அகேஷன் காஸ் ஆர் எஃபெக்ட் ஆஃப் ஃபேக்ட் இஷ்யூ ரெலவெண்ட். ஓகேங்களா? ஒரு ஃபேக்டின் இஷ்யூக்கு நடக்கிறதுக்கு காரணமாகவும் வாய்ப்பாகவும் விளைவாகவும் அமைந்த பொருள்மைகள் தொடர்புடைய பொருள்மைகளாகும். இது செக்ஷன் 7. ஸோ அதுக்கு வந்து ஜான் டேவிட் வெர்சஸ் ஸ்டேட் கேஸ் வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இல்லை வந்து ஸ்டேட் வெர்சஸ் ஜான் டேவிட்டா ஜான் டேவிட் வெர்சஸ் ஸ்டேட்னு பார்த்துக்கோங்க. கூகுள் பண்ணாலே வரும், இந்தியன் கானூன்ல வரும். ஏன்னா வந்து ஹைகோர்ட்ல வந்து அக்யூட்டல் தான் பண்ணியிருப்பாங்க. மேபி ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் ஜான் டேவிட்னு கூட இருக்கலாம். இப்போ ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கேட்கலாம். அரசு சார் இருக்கீங்களா? சார் இருக்குங்க சார். சார் இது கேஸ்லாம் மட்டும் ஒன்ஸ் ரிப்பீட் பண்ணிடுங்க சார். ஓகே. ஜான் டேவிட் கேஸ் ரிப்பீட் பண்ற பாருங்க. இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தமிழ்நாடு வர்சஸ் ஜான் டேவிட். இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தமிழ்நாடு வர்சஸ் ஜான் டேவிட். சைட்டேஷன் வந்துட்டு ஏஆர் 2011 SCW இல்லைன்னா வந்து ஏஆர் 2011 சுப்ரீம் கோர்ட் கிரிமினல் 1135. அதை போட்டுறேன் பாருங்க, காப்பி பண்ணி போடுறேன், அதை பார்த்துக்கோங்க. இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ் தமிழ்நாடு வர்சஸ் ஜான் டேவிட். அதுக்கு முன்னாடி சொன்ன கேஸ் வந்துட்டு ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வர்சஸ் செக்ஷன் 6க்கு ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வர்சஸ் பிரஃபுல் பி தேசாய். சைட்டேஷன் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 2003 4 SCC 601. ஜான் டேவிட் கேஸ் முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான கேஸ். அதனால நீங்க வந்து அதை நீங்க படிச்சு பாருங்க. லாஸ்ட் தீன் தியரியை வந்துட்டு இன்ட்ரெஸ்டிங்கா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு? பார்ட்டிசிபென்ட்ஸ் உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தா அன்மியூட் பண்ணிட்டு கேளுங்க, ஆர் ஹேண்ட் ரைஸ் கூட பண்ணுங்க, சாட் பாக்ஸ்ல கூட போடுங்க. சார் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும் பொழுது நம்ம அந்த செக்ஷன் ஃபுல்லாவே ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் மென்ஷன் பண்ணி தான் எழுதணுமா, இல்ல நம்ம ஓன் வேர்ட்ஸ் கொஞ்சம் இது பண்ணி எழுதலாமா சார்? ஓன் வேர்ட்ஸே எழுதலாமா? கண்டிப்பா ஓன் வேர்ட்ஸ் எழுதலாமா. ஈச் அண்ட் எவ்ரி வேர்ட் அதில் இருக்கிற மாதிரியே எழுதணுன்றது மேண்டேட்டரி கிடையாது. தேங்க்யூ சார். தேங்க்யூ மேம்.
ஓன் வேர்ட்ஸ்ல எழுதுறதா நல்லது. இல்லைன்னா நம்ம அது ஓன் வேர்ட்ஸ்ல எழுதுனாதான் நம்ம அதை புரிஞ்சு படிச்சதுக்கான அர்த்தமா இருக்கும். ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா வர்சஸ், இருங்க நான் டைப் பண்ணி போட்டுறேன். சார் ஒன்ஸ் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க. ஷார்ட்டா அந்த கேஸை மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணிருங்க சார். எந்த கேஸ் சார்? எக்ஸ்பிளைன் பண்ண ஸ்டேட் ஆஃப் சொல்றாங்களா? மகாராஷ்டிரா. எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். அந்த கேஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா கேஸ் வந்து ஒன்ஸ் அகைன் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றாங்க சார். ஓகே சார், ஓகே. இதுல கேஸோட இது என்னன்னா, செக்ஷன் 6 வந்துட்டு ஃபுல் ஃபேக்ட்ஸ் வந்துட்டு நான் சொல்லலை. என்ன மெயினான அதுல ரேஷியோ என்ன டிசைட் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இஎஸ்ஏ எவிடன்ஸ்ன்றது அதோட எக்ஸெப்ஷன் தான் செக்ஷன் 6. அதை நேரடியா பார்த்தவங்க இல்லாத பட்சத்துல அதை பக்கத்துல இருந்து வந்துட்டு அதை பத்தி அவங்க கிட்ட இன்னொருத்தவங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்துட்டு வந்து சாட்சி சொல்லலாம். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் வந்து என்ன பண்றேன், இந்த கேஸ்ல என்ன நடந்திருக்குன்னா பாத்தீங்கன்னா, ஒரு 307 கேஸ், ஓகேங்களா. அஃபென்ஸ் வந்து 307 ஐபிசி, ஓகேங்களா. நான் வந்து விக்டிம் யாருன்னா, இப்ப வந்துட்டு நான் தான் விக்டிம். என்ன வந்து அரசகுமார் சார் தான் இன்கேஸ் நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் அக்யூஸ்ட்னு வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, அரசகுமார் சார் வந்து என்ன வந்து கன் வச்சு சுட ட்ரை பண்றாரு. நான் வந்து டெத் ஆகல, பொழைச்சிக்கிறேன் அப்படின்ற பட்சத்துல அட்டம் டு மர்டர் 302ல வந்து எனக்கு வந்து சார்ஜ் வந்து இருக்கு. அதை தான் கேஸ் நடக்கும்போது நான் வந்து பொழைச்சிக்கிட்டேன் இல்லையா. நான் பொழைச்சிக்கிட்டு அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா, அந்த என்ன சுட்ட சமயத்துல பக்கத்துல இருந்தவங்க வந்து என்ன வந்து பேசும்போது நான் வந்து சொல்லிடுறேன், அரசகுமார் சார் தான் வந்து சுட்டுட்டு போயிட்டாரு, கன்னு சுட்டுட்டாரு அப்படின்னு சொல்லி நான் சொல்லிடுறேன். அப்ப அதுக்கப்புறம் நான் வந்து ட்ரையல் நடத்துறப்ப நான் உயிரோடு இருக்கேனா? உயிரோடு இல்ல. ஏன்னா சம் அதர் டிசீஸ்னாலயோ இல்ல வந்து எனக்கு அந்த கன்னால ஏற்பட்ட காயத்தினாலயோ நான் வந்து இறந்துடுறேன். அப்ப நான் தான் என்ன சம்பவத்தை பார்த்து 307 கேஸ்ல யார் ஐ விட்னஸ்? விக்டிமே ஐ விட்னஸா இருக்கலாம். ஏன்னா நான் தானே கன்னடா என்னதானே ஒருத்தர் சுட்டாரு, விக்டிம் கேன் பி ஐ விட்னஸ். ஆனா நானே இப்ப இல்ல, அந்த ஐ விட்னஸும் இல்ல. ஆனா அந்த டைம் ஆஃப் அக்கரன்ஸ்ல ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன்ல ஆனா அரசகுமார் சார்ட்ட போய் நான் உடனே சொல்றேன்ல, ரெண்டுக்கும் ரொம்ப டைம் டிலே இருக்கக்கூடாது. அந்த ஸ்பாட்லயே ஸ்பான்டனியஸா கண்டெம்பரனியஸா நான் போய் சொல்றேன்ல, அந்த விஷயத்த வந்துட்டு நாளைக்கு வந்து அரசகுமார் சார் என்ன சுட்டுட்டாரு நான் யார்கிட்ட போய் அந்த இதை சொல்றேனோ அவங்க கேட்டது என்ன பண்ணலாம்னா, அவங்க வந்து செக்ஷன் 6 கீழே ஃபார்மிங் பார்ட் ஆஃப் சேம் டிரான்சாக்ஷன் அடிப்படையில போயிட்டு அவங்க சாட்சி சொல்லலாம். ஈவன் தே ஆர் ஹியர்சே எவிடன்ஸ். அது வந்து 307 கேஸ் மேம். இதுதான் இந்த மாதிரி தான் ஒரு ஃபேக்ட் இருக்கும். அதுல விக்டிம் வந்து அந்த இடத்துல சத்தம் போட்டு அதை வந்து கேட்டவங்க வந்துட்டு கோர்ட்ல போய் சாட்சி சொல்லுவாங்க. சப்சிக்வெண்டா 307 வந்துட்டு அதுல விக்டிம் இருந்தவர் வந்து இறந்துருப்பாரு. இந்த காசுனால இல்ல, அவர் வந்து இந்த வேற ஏதோ ஒரு ரீசன்னால வந்து இறந்திருப்பாரு. புரிஞ்சுங்களா மேம்? பெண்டன்சி ஆஃப் த ட்ரையல்ல வந்துட்டு விக்டிம் வந்து டைடு. விக்டிம் தான் வந்து ஐ விட்னஸ் ஆக்சுவலா 307ல. ஏன்னா அவர் உயிரோடு இருக்காரு. ஓகே மேம், தேங்க்யூ.